நேற்றைய தினம் பெண்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க முன்னிலையில் முகத்தை மறைத்தவர்களாக இருக்கவில்லை, தென்படுகிற வகையில் தான் இருந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறுதியாக இன்னொரு சான்றை பார்த்துவிட்டு, இந்த முகத்தை மறைக்கணும்னு சொல்கிறவங்க சில ஹதீஸுகளை காட்டுவாங்க. அந்த ஹதீஸுகள் அந்த அர்த்தத்தை தருகிறதா என்பதை இன்றைக்கு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது நஹருடைய நாள், அதை பெருநாளுடைய தினம் 10வது நாள் அன்னைக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ், ஃபதுல்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரியாப்ப மகன், அலியுடைய தம்பி, ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களை தனது வாகனத்தில் ஒட்டகத்துக்கு பின்னாடி ஏற்றி கொள்கிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரொம்ப ஒரு அழகான ஒரு இளைஞராக இருந்தார். அவர் நல்ல பாட்டசாட்டமான அழகான இளைஞராக இருந்தார் அவர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்தில் போகும்போது மக்கள்லாம் இருக்கிற இடத்துல வாகனத்தை நிப்பாட்டி, கேள்வி இருந்தால் கேளுங்க, மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி அவங்க போன அந்த வாகனத்தை நிப்பாட்டுறாங்க. அப்போ ஒரு பெண்மணி, ஹஷாம்ங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி எதிர்நோக்கி வந்தார்கள். அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, வலியத்துன், ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவங்களும் நல்ல, இவரும் அழகான ஒரு ஆளாக இருக்கார், இந்த இளைஞராக இருக்கார். அந்த கேள்வி கேட்ட வந்த ஒரு பெண்ணும் ரொம்ப அழகான பிரைட்டாக இருந்தாங்க. தப்தப்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஃபத்வா கேட்குறாங்க. என்ன ஃபத்வா கேட்குறாங்கன்னா, என்னுடைய தகப்பனார் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, அவர் வாகனத்தில் ஏறி வர முடியாது, அவருக்காண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமான்ற கேள்வி தான் கேள்வி. அதை செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. அந்த கேள்வி கேட்க வரும் பொழுது பின்னாடி இருந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பெண்ணையே குறுகுன்னு பார்க்குறாரு. அந்த பெண் எதுக்கு கேள்வி கேட்குறாங்க. பின்னாடி இருந்த ஃபதுல் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி தானே, பெரியாப்பா மகன், அவர் ஒட்டகத்தில் பின்னாடி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, தஃபிகல் ஃபதுலு எழுநூறு இலைகா, ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த பெண்ணையே பார்க்க ஆரம்பிக்கிறார். கேள்வி கேட்குறாங்க, பின்னாடி அவர் இருக்கார், முன்னாடி அந்த அம்மா இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து என்ன செய்கிறாரு, அவங்களே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆஜபோ ஹுஸ்னுஹா, அந்த பெண்ணுடைய அழகு இவரை ரொம்ப கவர்ந்துருச்சு. இதெல்லாம் இந்த முகம் தெரிஞ்சால் தான் எல்லாம் சொல்ல முடியும். அவங்களுடைய அழகு கவர்ந்தது, குறுகுறுன்னு பார்த்தாரெல்லாம் என்னது, அந்த மாதிரி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்குறாங்க, இவர் கண்ணாக இருக்குது. ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாரு, பின்னாடி இருந்து பார்க்குறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தன்னுடைய கையால் அவருடைய தாவாக்கட்டையில் வச்சு முகத்தை அப்படி திருப்புறாங்க, இந்த பக்கம் திருப்புன்னு சொல்லி. அப்போ அவர் திருப்பிட்டார். அப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இது புகாரியில் 6228வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மக்காவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜு நாளில் யௌமுன் நஹரில் நடக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி அவரை இருந்து கொண்டு முன்னாடி இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறார். அவங்க அழகாக இருக்கிறாங்கன்னு வர சொல்லப்படுது. அழகாக இருக்கான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு. அப்போ அவரும் பார்த்துருக்கிறாரு. ஒருத்தங்களை அழகாக இருக்கான்னு அவர் வர்ணிக்கிறதா இருந்தால் அவரும் அதை சொல்கிறாரு. அப்போ அந்த பெண்ணுடைய அழகு கவர்ந்தது என்றும் சொல்கிறார். அவருடைய சகோதரரை பற்றின சம்பவம் தான் இது. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. அவருடைய தம்பி ஃபதுல் இப்னு அப்பாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த முகத்தை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலை. ஆனால் இதுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஹஜ்ஜில் முகத்தை மூடக்கூடாது. பொதுவாக ஹஜ்ஜில் முகத்தை மூடுவதற்கு பொதுவாக தடை இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அவங்க மூடாமல் இருந்திருப்பாங்கன்னு இதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பாங்க. அதனால் இது பிரதானமான ஒரு ஆதாரமாக நம்ம வைக்கலை. என்னடா ஹஜ்ஜில் முகத்தை மூடக்கூடாது, மூடணும்னு சொல்கிறவங்க கருத்து பிரகாரம் கூட மூடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னா முகத்தை மறைக்கணுங்கிறாங்கல்ல, அவங்களுடைய கருத்து பிரகாரம் கூட ஹஜ்ஜில் முகத்தை மறைக்கலாம்னா மறைக்கக்கூடாது. அப்போ இதுக்கு ஒரு பதிலை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஹஜ்ஜில் தானே இது முகத்தை தான் மூடக்கூடாது தானே, அதனால் திறந்துருக்கும்னு ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல. அதனால் இது பிரதானமாக வைக்க வேணால் ஒரு தகவலுக்கு நீங்கள் மனசில் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அடுத்ததாக இவங்க முகத்தை மறைக்கணும் என்பதற்கு சில ஆதாரங்களை எடுத்து காட்டுறாங்க. முகத்தை மறைக்கணும் குர்ஆன்லேருந்து காட்ட முடியலை, நேரடியாக காட்ட முடியலை. இவ்வளோ ஹதீஸுகள் இருக்குது. இந்த ஹதீஸுகளுக்கு பதிலும் அவங்க சொல்லணும்ல. அவங்க ஒன்று காட்டி நம்ம ஒன்று காட்டிட்டு போகிறதுக்கு பேர் ஆய்வு கிடையாது. நம்ம என்னென்ன ஹதீஸுகளை சொன்னோமோ அதில் எல்லாம் இல்லை, அந்த முகம் மறைச்சி தான் இருந்துச்சு என்று என்ன செய்யணும், அவங்க உடைக்கணும். அதை நம்ம சொன்னதுக்கு மறுப்பையும் சொல்லிவிட்டு தான் அவங்க சில புது ஹதீஸுகளை வைக்கணும். ஆனால் நம்ம சொல்லியதுக்கு முன்னாடி நேற்று பூரா சொன்ன ஹதீஸுகள் அதுக்கெல்லாம் எதுக்குமே மறுப்பு கிடையாது. அவங்கள்ட்ட மறுப்பு இல்லாமல் எங்களுக்கு இதாக இருக்குது, இன்னொன்று இருக்குன்னு காட்டுறாங்க. அது உங்களுக்கு அது எங்களுக்கு இதுங்கிற மாதிரி.
அப்படி மார்க்கத்தில் இருக்காது. அது நாங்கள் சொல்வது தவறுன்னு அதை தவறு என்று உடைக்கணும். முதல்ல நீங்கள் சொன்ன ஹதீஸுகளில் எல்லாம் முகம் தெரிந்தது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி அதை மறுத்துட்டு, காரணத்தோட ஆதாரத்தோடு மறுத்து விட்டு புது வாதங்களை வைக்கணும். ஆனால் அதுக்கு எந்த மறுப்பும் அவங்கள்ட்ட இல்லைங்கிறத நான் யாபத்தில் வச்சுக்கிறேங்க. ஆனால் புதுசாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மறைக்கத்தான் வேணும் என்பதற்கு சில ஹதீஸுகள் எடுத்து காட்டுவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனால் ஒரு ஆதாரம் மாதிரி காட்டுவாங்க. புகாரியில் 6130வது ஹதீஸில் வருகிறது. ஆயிஷா நாய் திருமணம் முடித்து சின்ன பிள்ளையா மதீனாவில் இருக்கிற நேரம் அவங்க வீட்டில் சிறு பிள்ளைகளோட பருவம் அடைஞ்சிட்டா கூட சிறு வயசு பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க சேர்ந்த வயசு பெண்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே போயிருக்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு, என்னோடு விளையாடக்கூடிய என் வயசு ஒத்த தோழிகளும் இருந்தார்கள். இப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல கம்மான மின்ஹு, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே திரைக்கு பின்னால் ஓடி போயிடுவாங்க. அந்த தோழிகள் விளையாட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க தங்களை மறைத்துக் கொள்வார்களாம், ஓடி விடுவார்கள். அப்போ போய் சரிபு உன்னை இளைய ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, போங்கன்னு அவங்கள என் பக்கம் அனுப்பி வைப்பார்கள், அவங்க என்னோட விளையாடுவார்கள்னு அந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் வந்தவொன்னே ஓடுறாங்கல்ல, அது ஆதாரமாக காட்டி பார்த்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே எதுக்காக அவங்க ஓடினாங்கன்னு காட்டுறாங்க. ஓடுன ஆதாரமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஓடினவங்கள திருப்பி தான் அனுப்பி வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கண்டவொன்னே ஒரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னால், ஒரு அந்த வீட்டு ஆள் வந்துட்டாங்கன்னா அந்நிய பொண்ணுங்க இருந்தால் ஒதுங்கிடுவாங்க, கொஞ்சம் வெக்கப்பட்டு என்ன செய்வாங்க, ஒதுங்கிக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது. இதை வைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் வந்தவொன்னே அவங்க ஓடி ஒளிஞ்சாங்க, பின்னாடி போய் திரைக்கு பின்னாடி இருந்து கொண்டார்களே இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்து கொண்டார்கள். அடுத்து என்ன நடந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, போங்க போய் விளையாடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோட விளையாடுவதற்கு அவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. இதில் இருந்தெல்லாம் முகத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம்னு காட்டுறாங்க. இதெல்லாம் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதை ஒரு ஆதாரமாக என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. இது ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹவர்கள், ஆயிஷா நாயுடைய சகோதரி அஸ்மா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஆண்கள் எதிர்த்தாப்பில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய முகத்தை மறைப்போம், சும்மா முகத்தை திறந்து தான் இருப்போம். எதிரில் ஆண்கள் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் குன்னா நுகத்தி உஜூஹனா மினர் ரிஜால், ஆண்கள் எங்களை பார்த்துறாமல் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய முகத்தை நாங்கள் மறைப்போம். ஏதோ ஒன்று வச்சு மறைப்பாங்க போல இருக்குது, என்னத்தை வச்சு மறைப்போன்னு இல்லை, மறைத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அஸ்மா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு ஹாக்கிமில் இன்னும் நிறைய நூல்களில் இருக்கிறது. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு ஆதாரம் காட்டுறாங்கன்னா, அப்போ முகத்தை மறைக்கணும். அஸ்மாவங்க ஆண்கள் இல்லாத இடத்துல முகம் திறந்துருக்குறாங்க, ஆண்களை பார்த்தோன்னு நினைச்சிடுறாங்க, மறைச்சிடுறாங்களா இல்லையா. வெளியே போகும்போது கூட ஆண்கள் எதிர வந்தாங்கன்னா மறைச்சிடுவாங்களாம், ஆண்கள் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க முகத்தை மறைக்காமல் இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த ஹதீஸில் விளங்குதில் ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. இந்த ஆதாரம் காட்டுறவங்க அதில் அவங்களுக்கு மறுப்பு இருக்குது. என்ன மறுப்பு இருக்குன்னா, இது இஹ்ராம்லன்னு வருது, இஹ்ராம் அணிஞ்சிருக்கும் போது இப்படி செஞ்சாங்கன்னு வருது. அப்போ இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜுக்காக இஹ்ராமில் இருக்கும் பொழுது அதனுடைய சட்டம் என்ன, இஹ்ராமில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது புகாரியில் நிறைய நூல்களில் இருக்கிறது. புகாரியில் 1838வது ஹதீஸில் இஹ்ராம் அணிந்தவர்கள் என்னென்ன உடைகள் அணியக்கூடாது, ஆம்பளைங்களாக இருந்தால் தைக்கப்பட்ட சட்டை அணியக்கூடாது, பேண்டு சிறுவாள்னு இருக்குல்ல சுருவாள் அது அணியக்கூடாது, தலைப்பாக அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது, இந்த மாதிரியாக இந்த தைக்கப்பட்ட செருப்பு அணியக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அணியக்கூடாதுன்னு ஆண்களுக்கு சொல்லிட்டாங்க. அது பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலா தன் தகபில் மரத்துல் முஹரிமா, இஹ்ராம் அணிந்த ஒரு பெண்ணு நிக்காப், அதாவது முகத்திரை அணியக்கூடாது. இதுக்கு தான் நிக்காப் முதல்ல சொல்கிறது ஹிமாரு ஜில்பாப். நிக்காப்னா என்னென்னா கீழேருந்து இப்படி மறைக்கிறது, முகத்தை மறைக்கிறது. அப்போ முகத்தை மறைக்கக்கூடிய துணியை நீங்கள் போடக்கூடாது இஹ்ராம் நேரத்தில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அப்போ இஹ்ராம் நேரத்தில் முகத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது இது ஆதாரமா, அல்லது அஸ்மா அவங்க அதை மீறி மறைச்சாங்களா அது ஆதாரமா? அஸ்மா அவங்க மறைச்சது அவங்களுடைய செயல் ஆதாரமாகாது. அதை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு இல்லை, பார்த்து அனுமதிச்சாங்கன்னு இல்லை, அவங்களா அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் தடை இருக்குது. ரசூலுல்லாஹ் இணைஞ்சிருக்காங்கன்னா மற்ற நேரத்திலையாவது இவங்க கருத்து பிரகாரம் முகத்தை மறைக்கலாமே தவிர, இஹ்ராம்னா என்ன செஞ்சிடணும், இஹ்ராமில் நமக்கு ஆண்களுக்கு தைக்கப்பட்ட ஆடைனா தடுக்கப்பட்ட மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கிறது, முகத்தை மறைக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஹஜ்ஜில் முகம் மறைக்காமல் தான் இருக்கணும் அவங்க கருத்து பிரகாரமே.
அந்த முகத்தை மறைக்கணுங்கிற கோஷ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்க கருத்து பிரகாரமும் சரி, ஹஜ்ஜில் மறைக்கணுமான்னு கேட்டால் ஹஜ்ஜில் மறைக்கக்கூடாது, ஹஜ்ஜில் மறைப்பதற்கு தடை இருக்குது. அப்போ ஹஜ்ஜில் மறைக்க தடை இருக்குதுன்னு அவங்க அதை சட்டம் போட்டுக்கிட்டு இது ஆதாரமாக காட்டுறாங்க. அப்போ மறைச்சாங்கன்னு காட்டுறாங்க, மறைக்கிற சட்டமானு கேட்கணும். எது ஆதாரமாக காட்டுறாங்க? அஸ்மா மறைத்தது ஆதாரம் காட்டினீங்கன்னா அப்போ ஹஜ்ஜில் மறைக்கணுமா? ஹஜ்ஜில் மறைக்க வேண்டியது. அப்போ நீங்களே ஏற்றுக்கிறத ஒன்று இதுக்கு ஆதாரம் காட்டுறீங்க, நீங்களே அதை ஆதாரமாக ஏற்றுக்கிற தயாராக இல்லை. அவங்க மறைச்சது தப்பு, அது அவங்க ஹதீஸுக்கு மாற்றமாக செஞ்சுருக்கிறாங்க. தெளிவான ஹதீஸ் இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தடை இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக ஒரு சஹாபி ஆணவ பெண்ணோ செஞ்சாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய தவறான புரிதல் என்றதை கடந்துடணுமே தவிர அதை ஆதாரமாக காட்டி என்ன செய்யக்கூடாது, ஒரு கருத்து நிறுவக்கூடாது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. அஸ்மாவுடைய ஹதீஸ் இஹ்ராம்லேருந்து வருது. அந்த ஹதீஸில் வாசகம் எப்படி வருதுன்னா, ஃபில் இஹ்ராமி, இஹ்ராமில் தான் நாங்கள் முகத்தை மறைக்கணும்னு வருது. இஹ்ராமில் தான் மறைக்கக்கூடாது, இஹ்ராமில் தான் முகத்தை மறைக்கக்கூடாதுன்னு இருக்குது. இஹ்ராமில் அவங்க மறைச்சாங்கன்னா மீறி இருக்கிறாங்கன்னு வழங்குது, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டிக்கொண்டு முகத்தை மறைச்சிருக்காங்களே, அஸ்மா மறைச்சிருக்காங்களேன்னு சொல்கிறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்காங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அஸ்மா மறைத்தார்கள்னு ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. சரி, மறைக்கணுமான்னு கேட்டால் பல்ட்டி அடிச்சிருவாங்க. பொதுவாக மறைக்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. இஹ்ராமில் மறைக்கணுமாட்டா, இஹ்ராமில் மறைக்க தேவையில்லை, இஹ்ராமில் மறைச்சிருக்காங்க. எதில் மறைக்க தேவையில்லைங்கிறீங்களோ அதில் மறைச்சது தானே இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்போ இஹ்ராமில் தான் மறைச்சிருக்கிறாங்க, அதான் தப்பு. அவங்க செஞ்ச செயல் தவறு, அதை நம்ம ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சஹாபாக்கள் புரிந்தும் புரியாமல் சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, தவறாக செஞ்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான். நமக்கு இந்த தடை தெளிவாக வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு ஆதாரம் ஆச்சா. இந்த ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அடுத்து என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 4758வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யர்ஹமுல்லாஹு நிசா அல் முஹாஜிராத்தில் ஓல், ஆரம்பகால முஹாஜிர் பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அருள் செய்வான். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, துவக்கத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு மக்கள் வந்தாங்கள்ல, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஏன்னு கேட்டால், லம்மா அன்சலல்லாஹு எதிரிபனை ஹுமரிஹின் அலா ஜுயுபிஹின், அவங்களுடைய ஹிமார்களை, அதாவது துப்பட்டாக்களை தங்களுடைய மார்பில் போட்டுக்கொள்ளட்டும் என்கிற வசனம் இறங்கிய உடனே ஷக்கக்ன முருத்தகுன்ன, அவங்களுடைய கீழாடையை கிழித்து, கீழாடை கொஞ்சம் பெருசாக இருக்கேன், அதை கிழித்து ஃபக்தமர்ன பிஹா, அதை ஹிமாராக ஆக்கி கொண்டார்கள்னு வருது. இந்த ஹிமாராக ஆக்கி ஃபக்தமர்னங்கிறது ஹிமார்லேருந்து வந்த ஒரு சொல்லு. இந்த ஹதீஸை எடுத்து காட்டி இதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இஹ்தமர்னங்கிற அந்த வார்த்தைக்கு ஹிமாராக ஆக்கி கொண்டார்கள்னு அர்த்தம். இஹ்தமரன்னா அந்த ஹிமார் அந்த சொல்லுலேருந்து அது பிறந்திருக்குது. மொழிபெயர்க்கும் போது இவங்க தப்பாக மொழிபெயர்த்து வச்சுட்டு ஆதாரம் காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, கீழாடையால் முகத்தை மறைத்தனர், இஹ்தமரங்கிற வார்த்தை தான் வருதே தவிர முகத்தை மறைத்தனர்னு வரவே இல்லை. இஹ்தமர என்பது தான் ஹுமுர், அல்லாஹ்வுடைய கட்டளை அதானே. அந்த வசனம் இறங்கணும்னு செய்கிறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, தங்களுடைய ஹிமார்களை மார்பில் போட்டுக்கொள்ளட்டும்னு வருது. அப்போ ஹிமாரை மார்பில் போட்டுக்கொண்டு சொல்லும்போது என் முகத்தை போட்டு மறைக்கிறாங்க, என்ன கட்டளை அதுதானே செய்வாங்க. அந்த வசனம் இறங்கிய பிறகு முஹாஜிர் பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹிமார் இல்லைன்றவுடனே கீழே பெருசாக இருக்கும், கீழே தரையில் எழுப்புற அளவுக்கு போட்டிருப்பாங்க பெண்கள், அதை கொஞ்சம் கட் பண்ணி அப்படி என்ன செய்வாங்க, தலையில் போட்டு தொல்லை போட்டு கொண்டார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்காக வேண்டி இருக்கிற ஆடையை கூட கட் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஹிமாராக அணிந்து கொண்டார்கள்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹிமாராக அணிந்து கொண்டார்கள்ங்கிறது அதுக்கு ரஹ்மத் ட்ரெஸ்ஸில் புகாரி தமிழாக்க போட்டிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், துப்பட்டாவை ஆக்கி கொண்டார்கள்னு அவங்களே போட்டிருப்பாங்க. இந்த ஹதீஸை வச்சு சொந்தமாக மொழிபெயர்த்து ஆதாரம் காட்டக்கூடிய சில மௌலவிகள் தான் இந்த ஹதீஸை வாசித்து அர்த்தம் எப்படி செய்வாங்க, முகத்தை மறைத்து கொண்டார்கள்ங்கிறாங்க. அதன் மூலம் முகத்தை மறைத்த ஃபக்தமர்னாலே அப்படி முகத்தை மறைத்தார்னு வரும். அந்த வசனத்துக்கு அதனை செஞ்சாங்கன்னு வருது. அந்த வசனம் இறங்கினவுடனே தங்களுடைய ஹிமார்களை மார்பின் மீது போட்டுக்கொள்ளட்டும் என்ற வசனம் இறங்கிய உடனே இந்த பெண்கள் அப்படி செஞ்சார்கள் வருது. அப்போ அந்த வசனத்தில் என்ன கட்டளை இருக்கோ அதைத்தானே செஞ்சுருப்பாங்க. வசனத்தில் உள்ள கட்டளை என்ன, முகத்தை மறைக்கிறதா கட்டளை, ஹிமாரை அணிகிறது தான் கட்டளை. அந்த ஹிமாரை அதைத்தான் செஞ்சுருக்காங்க. அதனால தான் ஆயிஷா நாயகி பாராட்டுறாங்க. அல்லாஹ் ஒரு கட்டளை போடுறதுக்கு மாத்திரம் வேற ஒரு கட்டளை அவங்க செஞ்சாங்கன்னா அது பாராட்டுக்குரியது கிடையாது. அதனால் இதுக்கு இந்த ஹிஜாபுக்கு எதிராக அந்த முகத்தை மறைக்கணுங்கிறதுக்கு புஸ்தகங்கள் போட்டிருக்காங்க, நோட்டீஸுகள். அதில் இந்த ஹதீஸை போட்டு இப்படி அர்த்தம் போட்டிருப்பாங்க, முகத்தை மறைத்து கொண்டார்கள் போடுவாங்க. அந்த ஹதீஸ் அரபி போட்டுட்டு அர்த்தம் செய்யும்போது என்ன செய்வாங்க, ஃபஹ்தமர்ன பிஹாங்கிற சொல்லுக்கு முகத்தை மறைத்து கொண்டார்கள், முகத்தை மறைத்து கொண்டார்கள் அர்த்தம் எங்கேருந்து எடுத்தீங்க. ஹமரங்கிற இஹ்தமரங்கிற வார்த்தை ஹிமாருங்கிற சொல்லிலிருந்து வந்திருக்குது. இஹ்தமரன்னா ஹிமாராக்கினார்கள், இஹ்தமரன்னா ஹிமாராக ஆக்கி கொண்டார். ஹிமார் ஆக்குறன்னா என்ன அர்த்தம்,
அப்போ தலையில் போட்டு தோல் வழியாக தொங்குறதுக்கு தான் அது அர்த்தம். அப்போ தப்பான ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு இவங்க அது ஒரு ஆதாரம் காட்டுறாங்க. இதை முக்கிய ஆதாரம் உங்களுக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் முகத்தை மறைக்கிறது. அடுத்து ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அல் மரஅத்து அவுரத்தும், பெண்களே மறைக்கப்பட வேண்டியவர்கள். அவுரத்துனா மறைக்கப்பட வேண்டியது, பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு வாசகத்தை வைத்துக்கொண்டு பெண்களே மறைக்கப்பட வேண்டும்னு வந்துருச்சுல, பெண்கள் மொத்தமாக என்ன செய்யணும், உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சி ஆகணும், இந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு சொல்கிறாங்க. அது சொல்லலாம். எப்போ சொல்லலான்னு கேட்டால் வேறு ஆதாரங்கள்லாம் இல்லாட்டி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதையெல்லாம் மறைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களோ அது கழிச்சு விடணும், மற்றதான் மறைக்கணும். பெண்கள் மறைக்க வேண்டியவர்கள்னு சொன்னால் எது வெளியே இயங்குவதற்கு முகம் தெரிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது, ஒரு பொருளை வாங்குறது கொடுக்கறதுக்கு கையை தெரிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது, அது அவசியமாக ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கிறது. உழு செஞ்சுருக்கிறாங்க, முகத்தை ஒரு சாப்பிட்ருக்காங்க ஒன்றா உட்காந்து, அது மாதிரி பல கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க, இன்னார்னு அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த கட்டளை மீறிட்டாங்களே. இப்போ பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற ஒரு கட்டளை மீறி ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நடந்தாங்கன்னு அர்த்தம் வருமா? அப்போ நம்ம இந்த ஹதீஸை மட்டும் வந்தால் அவங்க அந்த வாதம் நிற்கலாம் வேண்டுமானா. வேறு ஒரு நேற்று ஆயிஷா ஹதீஸ்லாம் இருக்க, பெண்கள் வந்து முகத்தை மறைக்கலை என்ற கருத்துப்பட நிறைய ஹதீஸ்கள் நேற்று சொல்லியிருக்கிறோம். அப்படி ஹதீஸ் எதுவுமே இல்லைன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் பெண்கள் மறைக்கப்பட வேண்டியது வந்துருச்சுல, மறைச்சிரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஹதீஸ்லாம் இருக்கும்போது இப்படி வந்தால் அதை கழிச்சிடணும். எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து மறைக்காமல் இருந்தார்களோ அதுக்கு இது பொருந்தாது. அதை தவிர மற்ற பகுதிகள் என்ன செய்யணும், அவங்க மறைச்சிருக்கணும். முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கணும்னு தான் இதுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே தவிர இது அப்படியே முழுசாகவே அவங்கள மறைக்கணும், உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் மறைக்கணும் என்று சொல்வார்களே. ஆனால் அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி மறைக்காமல் வந்தாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் முன்னாடி தப்பு பண்ணும்போது ரசூலுல்லாஹ் கண்டிக்காமல் விட்டாங்களா? அதை அப்படி ரசூலுல்லாஹ் இருக்க முடியுமா? அதை ரசூலுல்லாஹ்வுக்கு கடமையாச்சே. அவங்க முன்னாடி ஒரு தீமையை கண்டால் என்ன செய்யணும், கையால் தடுக்கணும், வாயால் தடுக்கணும்னு சொல்லி தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி இந்த செயல் நடக்குதுன்னு சொன்னான். எது மறைக்க சொல்கிறான் அல்லாஹ், அவுரத்தாக இருக்கிறாங்க, அவுரத்தாக இருக்கும்போது முகத்தை காட்டிட்டு வர்றாங்க, எப்படி வரலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்குமாங்களே. அப்போ இந்த ஒரு வாசகத்தை காட்டுவாங்க, பெண்களே அவுரத்து. அவுரத்துனா மறைக்க வேண்டியவர்கள் தான். மறைக்க வேண்டியவர்கள்னால் ஆண் போல இல்லாமல் என்ன கூடுதலாக மறைக்கிறவங்களாக இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது எதை மறைக்க வேண்டியவர்கள்? எதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மறைக்காமல் இருந்தாங்களோ அது போக உள்ள மற்ற பகுதிகளை, முகம் கைகளை தவிர மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். அப்படி அர்த்தம் கொடுக்கணுமே தவிர அப்படி அர்த்தம் கொடுக்காவிட்டால் இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கிட்டு இதுக்கு முந்தி சொன்ன 10-15 ஆதாரம் கிட்ட காட்டியிருக்கிறோம், அவ்வளவும் என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும், அவ்வளவும் பொய்யா போயிடும், அவ்வளவுக்கு மறுக்கப்பட வேண்டியதாக போயிடும். அது ஒரு ஆதாரம் காட்டிடுவாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா இன்னொரு ஹதீஸ் வருது. அதாவது ஆயிஷா நாயுடைய அந்த அவதூறு சொன்ன சம்பவம் இருக்குல்ல, பெரிய சம்பவம். ஆயிஷா நாய் வந்து ரசூலுல்லாஹ் வந்து பிரயாணத்தில் போகிறாங்க. போகும் பொழுது ஒரு சீட்டு குலுக்கி போட்டு எந்த மனைவி பேர் வருதோ அந்த மனைவி என்ன செய்வாங்க, கூடவே அழைச்சிக்கிட்டு போவாங்க. போய் போர்கள்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது என்ன செய்வாங்க, பெண்கள் பயணிப்பதற்கு ஒட்டகத்தில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, பல்லக்கு மாதிரி. ஒட்டகத்துக்கு மேலே வெறும் நேரடியாக ஒட்டகத்தில் உட்காராமல் வெயில் படாமல் கொஞ்சம் பல்லக்கு மாதிரி உட்கார வைத்துவதற்காக வேண்டி பாக்ஸ் மாதிரி பல்லக்கு மாதிரி வச்சுருப்பாங்க, ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வச்சு ஆயிஷா நாயை வந்து அதில் உட்காந்துருவாங்க. ஒட்டகத்தில் என்ன செய்யும், ஒட்டகம் நடந்து வரும், ஒட்டகத்தில் ஆள் இருக்கிறது தெரியாது. வீட்டு ரூமில் இருக்கிற மாதிரி, ஒரு ரிக்ஷாவில் போகிறோம்ல அந்த மாதிரி, ரிக்ஷா ஆட்டோவில் இருக்கும்போது ஒரு கவர் பண்ணியிருக்குல்ல அந்த மாதிரி கவர் பண்ண மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஒட்டகத்தில் கொண்டு போகிற வழக்கம் இருக்குது. ஒரு தடவை இளைப்பாடுறாங்க. இந்த ஆயிஷா நாயுடைய அவதூறு சம்பவத்தை நீ விளைவிக்கணும்ல, அதுக்காக வேண்டி அப்போ இளைப்பாடுறாங்க, எல்லோரும் இறக்கி வச்சு இளைப்பாடுறாங்க. இளைப்பாடும்போது இந்த பாக்ஸோடு அப்படி இறக்கி வச்சுருவாங்க. அப்போ ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இளைப்பாடுறது எதுக்குன்னு கேட்டால் தூங்குறதுக்கு பாத்ரூமுக்கு போவாங்க ஆளுக்கெல்லாம், அதுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டே போக முடியாதுல்ல, அதுக்காக வேண்டி. அப்போ ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க இயற்கை தேவையை நிறைவேற்றிருக்க வேண்டி அதுலேருந்து இறங்கி அவங்க தூரமாக போயிடுறாங்க. அப்போ போயிட்டு வந்து பார்த்தா அவங்களுடைய அந்த கழுத்தில் போட்டிருந்த ஒரு மாலை வந்து காணா போச்சு. திருப்பி வந்து அதை போய் தேடிக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கடல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இருந்த ஆட்கள்லாம் ஆயிஷா நாய் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பாக்ஸை தூக்கி வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய அந்த பாக்ஸ் நம்மளை தொட்டி அதை தூக்கி அந்த பல்லக்கை தூக்கி ஒட்டகத்து மேலே வச்சுக்கொண்டு அதில் ஆயிஷா நாய் இருக்காங்க நினைத்து கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க,
எல்லோரும் பயணப்பட்டு போயிட்டாங்க. இவங்க போயிட்டு வந்தால் காணோம். ஆயிஷா நாய் இருந்த அந்த காணோம். எல்லோரும் பிரயாணி எல்லாம் போயிட்டாங்க. அதை கூட ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் ரொம்ப மெலிஞ்சி வெயிட்லெஸ்ஸாக இருப்பேன், அதனால கூட அவங்களுக்கு தெரியலை. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ரொம்ப மெலிஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தேன், அதனால் அந்த தூக்கும்போது கூட ஆள் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு கவனிக்க முடியலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கடா, எப்போதுமே ஒரு பிரயாணம் பண்ணி போனாங்கன்னா பின்னாடி வர்றதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு வருவாங்க. இவங்க பிரயாணம் பண்ணி போனால் கூட இவங்க ஏதாவது ஜாமானை விட்டுட்டு போயிருக்காங்களா இல்லையா, ஏதாவது ஃபாலோ பண்ணி யாராவது வர்றாங்களா, இதை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு அரை நாள் தூரத்தில் ஒருத்தர் பின்னாடி வந்துகிட்டே இருப்பார். அவர் கொஞ்சம் சுலவாக பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பார். என்னென்ன போட்டு போயிட்டாங்களா, ஜாமான் மிஸ் ஆகிருக்கா, இதுக்காக வேண்டி ஒரு ஆள் என்ன செய்வாங்க வச்சுருந்தாங்க. அது சஃப்வான்கிற ஆளை அப்போ நியமிச்சிருந்தாங்க. அவர் வர்றார், ரசூலுல்லாஹ் வந்து வழித்தடத்தை அப்படி ஃபாலோ பண்ணி வர்றாரு. இந்த இடத்துல வந்து ஆயிஷா நாய் இருக்கிறாங்க, ஒரு துணியை போர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அவர் என் கிட்ட வர்றாரு, சஃப்வான் வர்றார். வந்த உடனே என்னை அறிந்து கொண்டார். எப்படி அறிந்து கொண்டார் என்றால், கான ராணி கபுல் ஹிஜாபி, ஹிஜாபு சட்டம் வருவதற்கு முன்னாடி என்னை அவர் பார்த்துருக்கிறார். ஹிஜாபு சட்டம் என்னங்கிறத பிறகு சொல்கிறேன். ஹிஜாப்னா ரசூலுல்லாஹ் மனைவிமாருக்கு மட்டும் உள்ளது. அந்த ஹிஜாபு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி என்னை அவர் பார்த்ததாக இருந்ததுனால நான் தான் ஆயிஷான்னு கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன இருந்து அடையாளம் கண்டுட்டார். உடனே என்ன நினச்சிட்டாருன்னா, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். உடனே நான் என்ன செஞ்சேன்னு, இதுதான் முக்கியமான பாயிண்ட், இவங்க காட்டுற ஒரு ஆதாரம். இப்போ ஹம்மர்த்து வஜ்ஹி பி ஜில்பாபி, என்னுடைய ஜில்பாப்னா தலையில் போட்டுக்கிற அந்த துணியை கொண்டு என் முகத்தை நான் வந்து மூடி மறைத்தேன், என்னுடைய முகத்தை வந்து என்ன நான் மறைத்தேன் அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை இந்த துண்டை மட்டும் வைத்துக்கொள்வார் ஆதாரம் காட்டும் பொழுது. அப்போ வந்து அந்த ஹிமார், அதில் ஹிமார் தான் வருது. ஹம்மர்த்து வஜ்ஹி, என் முகத்தை மறைத்தேன் வரும்போது இந்த ஹம்மரங்கிற வார்த்தைக்கு வந்து மறைத்தேன்ற அர்த்தம் தான் கொடுக்கணும், முகம்னு சேர்த்ததுனால. அப்போ முகத்தை மறைத்தேன் வந்திருக்குது. அப்போ ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைத்தேன் வருது. அப்போ ஜில்பாபுண்டா என்னது, முகத்தை மறைக்கிற ஆடை. இது வரைக்கும் நம்ம ஜில்பாபுக்கு விளக்கம் கொடுத்தோம்ல, அது முகத்தை மறைக்கிற ஆடை இல்லை, தலையில் போட்டு இப்படி தொங்குற விடுற ஆடை தான்னு சொல்லி ஆதாரங்களை காட்டிட்டோம், நிறைய சான்று எடுத்து காட்டியிருக்கிறோம். இந்த ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறதாக என்னுடைய ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைச்சேன். அப்போ ஜில்பாபுங்கிறது முகத்தை மறைக்கிற ஆடையம். ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைத்தேன் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கல்ல, இதை எடுத்து வைத்து கொண்டு அப்போ ஜில்பாபு என்றால் முகத்தை மறைக்கும் ஆடை, ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைத்தார்கள் வந்திருக்குன்னு ஒரு வாதம் வைப்பாங்க. ஆனால் இந்த வாதம் வந்து ஒரு அறிவுடையவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், ஜில்பாபுக்கு என்ன அர்த்தங்கிறது அதுக்குரிய அகராதியை கொண்டு பார்க்கணும். சில நேரத்தில் என்ன செய்வோம்னா, கைக்கூட்டையை வச்சுக்கிட்டு முகத்தை மறைச்சாங்கன்னு வைங்க. அப்போ கைக்கூட்டைன்னா முகத்தை மறைக்கும் ஆடைன்னு சொல்கிறது. எந்த ஒரு ஆடையை கொண்டு இது வேணாலும் செய்யலாம். ஒரு பேனாவை கொண்டு காது குடைந்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால், பேனா என்றால் காது குடையும் பொருள்னு அர்த்தம். பேனாண்டா எழுதுகிற பொருள் தான் அர்த்தம். அதை வேற ஒன்று கொடுத்து யூஸ் பண்ணுவான். பேனாவை கொண்டு நான் காது குடைந்தேன்னு வந்திருக்குது. அப்போ பேனாவுக்கு அர்த்தம் காது குடைகிறதுன்னு அர்த்தம், அப்படியே கொடுக்குறது அப்படி கொடுக்க முடியாது. பேனாண்டா பேனாவுடைய அர்த்தம் தான், அதை வேற ஒன்றுக்கு நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அதே மாதிரி வந்து இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஜில்பாபை நான் வந்து மறைச்சிக்கிட்டேங்கிறாங்க. ஒரு ஆள் வரும்போது மறைக்கணும்ல, மறைக்கிறது இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தனி சட்டம் இருக்குது. முகத்தை மறைக்கணுங்கிற சட்டம் அவங்களுக்கு மட்டும்தான். அது பிறகு நம்ம சொல்கிறோம். அவங்க முகத்தை மறைக்கணுங்கிறக்கா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஜில்பாபை கொண்டே முகத்தை மறைச்சிட்டாங்க. இதிலேருந்து என்ன விளங்குது, ஜில்பாபு முகத்தை மறைக்கிற ஆடை இல்லைன்னு விளங்குது. இப்படி தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்தோடனே ஜில்பாபு கொண்டு என்ன செய்கிறாங்க, முகத்தை மறைச்சாங்கன்னு வருது. அப்போ ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைத்தார்கள் என்று வந்தால், ஜில்பாபுடைய அர்த்தமே முகம் மறைத்தல் வருமா? எதை கொண்டு வேணாலும் முகத்தை மறைக்கலாம். ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு முகத்தை மறைக்குவாங்க. புஸ்தகம் என்று சொன்னால் முகத்தை மறைக்கிற பொருள் அர்த்தம் செய்வீங்களா? யாராவது செய்ய மாட்டோம். அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்கள் தனியாக பார்க்கணும். சில நேரங்களில் வந்து ஒரு பொருளை வந்து வேறு ஒன்றுக்கு நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். நம்ம கல்லை விட்டு அடித்தான்னா ஒரு சாப்பாடு தட்டை வச்சு கூட தடுப்போம். அதுக்கு என்ன அர்த்தம், சாப்பாடு தட்டு என்றால் கல்லை தடுக்கிற பொருள்னு அர்த்தம் செய்வோம். அப்போ எந்த பொருளும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியாக தான் இதில் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, என்னுடைய ஜில்பாபு இருந்துச்சு, முகத்தை மறைக்கலை. அவரை கண்டவொன்னே ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைச்சிட்டான். ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைச்சாங்களே தவிர ஜில்பாபு முகத்தை மறைக்கிற ஆடை இல்லை. எது கிடைக்குதோ அதை கொண்டு முகத்தை மறைக்குவாங்க. அப்போ இது ஒரு 4141வது ஹதீஸில் வருகிற இந்த ஒரு சின்ன துண்டை வைத்துக்கொண்டு அப்போ ஜில்பாபுக்கு அர்த்தம் முகத்தை மறைத்தல் அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. அது அந்த வாதம் நிற்கவே செய்யாது. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து இன்னொரு ஹதீஸ் புகாரில் 5825வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ரிஃபாங்கிற ஒருத்தர் தன் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டார். அந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாய்கிட்ட வர்றாங்க. வரும்பொழுது வலைஹா ஹிமாரும் அகலரும்,
அவங்க மீது பச்சை நிற ஹிமார் இருந்தது அப்படின்னு ஹதீஸில் வருது. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வந்து பச்சை நிற துப்பட்டா இருந்ததுன்னு அர்த்தம். இவங்களா தப்பா பச்சை நிற முக்காடு இருந்தது, முகத்திரை, பச்சை நிற முகத்திரை இருந்து அர்த்தம் போட்டுக்கொண்டு பார்த்தீங்களா, பச்சை நிற முகத்திரைன்னு ஹதீஸில் வந்திருக்கு. ஹதீஸில் என்ன வந்திருக்குது? ஹிமார்னு வந்திருக்கு. பச்சை கலரில் உள்ள ஹிமார்னு வந்திருக்கு. ஹிமாருக்கு அர்த்தம் வந்து முகத்திரைன்னு எங்கேருந்து எடுத்தீங்க? அப்போ இவங்க மொழிபெயர்ப்பில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஆதாரம் இந்த வாதம் வைக்கக்கூடியவர்கள் வந்து 5825 ஹதீஸை காட்டி முகத்திரை பச்சை நிற முகத்திரை ஒரு பெண் அணிந்திருந்தார்கள் வருது அப்படின்னு காட்டுறாங்க. முகத்திரை நாங்கள் இல்லவே இல்லை, ஹிமார் என்று தான் இருக்குது. பச்சை நிறத்தில் ஹிமார் போட்டிருந்தாங்கன்னு வருது. ஹிமாருக்கு வந்து துப்பட்டா அல்லது அந்த சால்வை அந்த மாதிரி அர்த்தம் செய்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, முகத்திரண்டு இவங்களா அர்த்தம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது என்று வைக்கிறாங்க. இதுவும் அவங்களுக்கு ஆதாரமாக நிற்காது. இது புகாரில் 5825 இதெல்லாம் அவங்க ஆதாரம்னு போட்ட விஷயங்கள் இது எல்லாமே. அடுத்தது வந்து ஆயிஷா நாயி சொல்லக்கூடியதாக ஒரு ஹதீஸ் வருது. இது அபுதாபுதில் வருது. இதுவும் எப்படிப்பட்டதுன்னா ஹஜ்ஜிக்கு போகும்போது தான். அதாவது கானர் ருக்குபான் எமுரு நபினா, பயணிகள் எங்களை கடந்து போய் கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, நகனுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹரிமாத்துன், நாங்கள் ரசூல்லா கூட இஹ்ராம் கட்டிய பெண்களும் போய் கொண்டிருந்தோம், அப்போ பயணிகளும் போய் கொண்டிருந்தார்கள். ஃபைதா ஹாதோ பினா எங்களை அந்த பயணிகள் நேருக்கு நேர வந்து விடும் பொழுது சதலத்து எஹ்தானா ஜில்பாபகா மின் ரஸிஹா, தலையில் இருக்கிற ஜில்பாபை எங்களில் அந்த பெண் என்ன செய்வாங்கன்னா இப்படி இழுத்து, அப்போ அது அதில் நல்லா வழங்குது ஜில்பாபுக்கு அர்த்தம். நமக்கு நல்லா ஹிமார் இல்லை, முகத்தின்னு கிடையாது, தலையில் இருந்த ஜில்பாபை அப்படி எடுத்து முகத்தின் மீது கொஞ்சம் போட்டு விடுவார்கள், கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி போட்டுக்கிறது. அவர்கள் கடந்து சென்ற உடனே அதை எடுத்து மேலே போட்டுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. இது அதே பதில் தான் ஏற்கனவே. இது எப்போ உள்ள இஹ்ராம் கட்டிக்கிட்டு வருது. இஹ்ராம் கட்டி நீங்கள் மறைக்கிறீங்க, மறைக்கக்கூடாதுன்னு தடை இருக்கும்போது நீங்கள் மறைக்காமல் இருக்கணும். இஹ்ராம் அணிந்திருக்கிற நேரத்தில் மறைக்கக்கூடாது என்று தெளிவான ஒரு தடை இருக்கும்போது இவங்க சகோதரி அஸ்மா செஞ்ச மாதிரி இவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சாலும் நமக்கு எதை நம்ம பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் நேரத்தில் உங்களுக்கு தடை செஞ்சுட்டாங்க, முகத்தை மறைக்கவே கூடாது. அப்போ முகத்தை மறைக்கவே கூடாதுன்னு தடை இருக்குமோ அந்த நேரத்தில் எதிர்காலம் வந்து அவங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்காத ஒன்றை வந்து நீங்கள் எதுக்கு மார்க்கமாக பார்க்குறீங்கிறது அவங்கள்ட்ட கேள்வி வரும். அதுபோல் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாகவும் இருக்குது, அது வேண்டியதில்லை. சரியான ஹதீஸாக இருந்தாலும் கூட இதில் ஒரு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வந்து பெண்களுடைய ஆடை சம்பந்தமான ஒழுங்குகள். இது இல்லாமல் இன்னும் சில ஒழுங்குகள் மார்க்கத்தில் இருக்குது. முக்கியமான ஒழுங்கு என்னென்னு கேட்டால், பெண்கள் ஆடை வந்து ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பாங்க ஒரு கூட்டம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஒரு காலம் வர நான் இன்னும் அவங்கள பார்க்கவில்லை, அந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாவார்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், காசியாத்தும் ஆரியாத்தும், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிந்து எப்படி நிர்வாகமாக இருப்பாங்க, இவங்களுக்கு சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள்ங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டால், ஆடை வந்து பேருக்கு அந்த ஆடை இருக்கும், ஆடை அணிந்து நிர்வாணங்க ரெண்டு அர்த்தம் தான். ஒன்று வந்து அந்த மெல்லிசா கண்ணாடி மாதிரி ஆடை அணிந்தால் அந்த கண்ணாடி மாதிரி ஆடை வந்து முழுசாக என்ன செய்யாது, உடம்பை வந்து மறைக்காது. அப்போ மறைக்காமல் மெல்லிய ஆடைகளை அணிந்தவர்களாக இருந்தாங்கன்னா ஆடை அணிந்து என்னதுக்கு புண்ணியம், என்ன பிரயோஜனம் அதில்? ஆடை அணிந்து நிர்வாணன்ற அர்த்தம். அதே மாதிரி வந்து ஆடையை ரொம்ப டைட்டாக போட்டாங்கன்னு வைங்க, அதுவும் நிர்வாணம் மாதிரி உள்ளது தான். அது எதற்காக வேண்டிய அந்த ஆடையை போடுகிறோம்னு சொன்னால் அந்த கனபரிமாணங்கள்லாம் தெரியக்கூடாது என்பதற்கு தான் நம்ம ஆடையை போட்டு மறைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து ரொம்ப இறுக்கமாக இப்போ லெகின்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு ஆடையை போட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஆடை அணிந்திருக்கிறாங்க, ஆடை அணியாத மாதிரி தான் இருக்குது. அந்த காலுடைய அளவு தொடகடை எல்லாம் சைஸு அப்படி அளவு எடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஆடை அப்படி இருக்குது. அப்போ ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதில் கவனம் செலுத்தணும். முகத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி வேண்டாலும் ஆடை அணிஞ்சிட்டு போகலான்னு சொல்லி இறுக்கி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆடைகள் அணியலாமான்னா இறுக்கி தொடர்ந்து அணியணும். இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஆடைகள் அணிந்தோம் என்று சொன்னால் அது ஆடை அணிந்து அணியாத மாதிரி தான். ஆடை அணிவது எதுக்காக வேண்டி, மற்றவங்க தப்பாக பார்க்கக்கூடாதுங்கிறது தானே. அப்போ நீங்கள் இது போட்ட பிறகு அதே தப்பாக பார்க்குற மாதிரி அந்த ஆடை தூண்டும்ன்றா அப்போ அணியலைன்னு அர்த்தம். அணிஞ்சும் அணியாத மாதிரி இருந்து ஒரு எச்சரிக்கை இருக்குது. இதில் என்ன செய்யணும், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், லா எதுகுன்னல் ஜன்னா, இந்த மாதிரி பெண்கள் வந்து சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள். வலா எஜுதுன ரீஹா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட இவங்க நுகர மாட்டாங்க. அந்த வாடை வந்து பெரிய அளவு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கும். மாதக்கணக்கு தொலைவில் பிரயாணத்தில் வந்தால் கூட சொர்க்கத்தின் வாடை அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாடையை கூட இவங்களுக்கு மட்டும் நுகர மாட்டாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதை ஒரு பேணி கொள்ள வேண்டும். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி அணிகிற ஆடைகள் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கண்ணாடி மாதிரியும்
மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத முறையில் தான் ஆடைகள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆடை சம்பந்தமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றது, இது மார்க்கத்தில் முடிஞ்சிருச்சு. மார்க்க ரீதியாக உலக அடிப்படை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம வந்து அல்லாவுக்கு பயந்து ஒழுங்காக நடக்கிறவன் தனியாக அதை விட்டுருங்க. அதிகமான பேர் வந்து மனிதர்களுக்கு பயந்து தான் ஒழுங்காக நடக்கிறாங்க. அதிகமான பேர் எதுக்கு ஒழுங்காக நடக்கிறாங்கன்னு கேட்டால், அண்ணன் பார்த்துருவான், தம்பி பார்த்துருவான், அதுக்கு தான் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஒழுங்காக நடக்கிறாங்க. அப்போ வந்து ஆளை யாருன்னு தெரியாத ஊருக்கு ஒருத்தன் போனான்னு வைங்க, அவனை யாருன்னே தெரியாது, அங்கே போனால் தண்ணி கூட அடிப்பான். ஏன்னு கேட்டால் அவனை யார் பார்க்க போகிறா? யாரை பாப்பாட்ட சொல்லிடுவாங்களா? நம்மகிட்ட எவன் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. இவர் இன்னார், இன்னாருடைய மகன், இவர் அட்ரஸ் இது நமக்கு எவனா தெரியவா போகுது. அப்போ நம்ம வந்து ஒழுங்காக நடப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், நம்மை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அறிந்தவர்கள் வழியாக என்ன செஞ்சினேன் செய்து பாப்பாவுக்கு, உமாவுக்கு, பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, அம்மாவுக்கு எல்லாம் போயிடும். அப்படி போயிருச்சுன்னு சொன்னால் நமக்கு மானம் போயிடும் சமூகத்தில். அல்லாவுடைய பயம் தனி இருக்குது. அல்லாவுடைய பயத்தோடவும் சேர்ந்து எல்லாம் அல்லாவுடைய பயத்துக்காக அப்படி நடக்கிறது இல்லை. சில பேர், அதிகமான பேர் என்ன செய்யணும்னா மனிதர்களுக்கு பயந்து என்ன செய்வாங்க, ஒழுங்காக இருப்பாங்க. அப்போ மனிதர்களுக்கு பயந்து ஒழுங்காக நடக்கக்கூடியவர்கள் வந்து தங்களை யார் என்று இனம் காண முடியாத ஒரு நிலை இருக்குமையானால் அதை தப்பு செய்வாங்க. நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து பம்பாய்க்கு போனான்டா இங்கே உள்ள மாதிரி அவன் இருக்க மாட்டான். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனான்டா இங்கே இருந்தான மெட்ராஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டான். அது மெட்ராஸுக்கு வந்து எத்தனை பேர் வந்து புதுசாக வந்துடுவான், அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் என்ன வேண்டாம் ஆட்டம் போடுவான். அவனுக்கு தெரிஞ்சவங்க இருந்தான்னு வைங்க, மகள் ஆளுக்கு, தெரிஞ்ச ஆளுக்கு, பக்கத்து வீட்டுக்காரன், அதெல்லாம் இருந்தான்னு வைங்களேன், அவன் நடவடிக்கை வேறு மாதிரி போயிடும். அப்போ மனிதர்கள் வந்து இன்னார்ந்த அடையாளம் காணப்படுவது வந்து அவங்க ஒழுங்காக நடப்பதற்கு ஒரு கவசம். இன்னார் என்று அடையாளம் காணப்படலைன்னு சொன்னால் அவங்கள ஒழுங்காக நடக்காமல் இருப்பதற்கு இருக்கிற ஒரு லைசன்ஸ் மாதிரி. இப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களை முகத்தை மறைச்சிக்கிட்டு ஆம்பளையை நடமாடலான்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன வேணாலும் செய்வானே. முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு ஆணுக்கு வச்சுக்கிறோமே, முகத்தை மறைச்சிக்கிட்டு போகலான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், நம்ம முகத்தை மறைச்சிட்டு யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி கொண்டு என்ன செய்வான்னு கேட்டால், எதெல்லாம் அவன் செய்ய மாட்டானோ அதெல்லாம் செய்வான். எதெல்லாம் அவன் செய்யக்கூடாத காரியம்னு விளங்கி வச்சுருக்கான், அதை ஏன் நம்ம முகத்தை மறைச்சிட்டோம், யார் எதுக்கு பயப்படுறோம், யாராவது பார்த்துட்டு போய் வாப்பாட்ட சொல்லுவார், வாப்பாட்டு என்னது போய் சொல்லுவார், நம்ம தான் யாருன்னு தெரியாத, நம்ம தான் முகத்தை மறைச்சி விட்டோமே. முகத்தை மறைச்சதுனால நம்மளை யாருன்னு அடையாளம் காண முடியலன்னு சொன்னால் வாப்பாட்டையும் சொல்ல முடியாது, உம்மாட்டையும் சொல்ல முடியாது, புருஷன்டையும் சொல்ல முடியாது, பொண்டாட்டையும் சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த முகத்தை மறைத்தல் என்பது வந்து ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதை வந்து மாற்றி விட்டுரும். அவனே நல்லவனாக வாழ நினச்சா கூட அவனை என்ன செஞ்சிடறேன், நம்மளை தான் ஒருத்தன் பார்க்கலையே, நம்மளை யாரும் பார்க்கலையே, அல்லா பார்க்குறாங்கிறது பயம் வந்து அது வேறு விஷயம். பொதுவாக மனிதர்கள் பார்க்கலையன்ற ஒரு நிலை வரும் பொழுது அவன் வந்து என்ன செய்வான்னா தப்பு செஞ்சிட விஷயத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி தான் பெண்கள் அது மாதிரி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அதில் ஏற்படுற கேடுகளை நீங்கள் பார்க்கணும். அது நன்மையா தீமையா. ஒருத்தன் ஒரு பெண்ணோட போகிறான், அவன் பெண்ணு வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் என்ன நினைப்போம், மனைவியோட போகிறான்னு நினைப்போம். அப்படி தானே, யாரோட வேணாலும் போவான், யாரோட போனாலும் எல்லாம் நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, மனைவியோட போகிறாரு பிள்ளைகள் நினச்சிக்கிடுவாங்க. அப்போ மனைவியோட போகிறான்னு நினைக்கிற மாதிரி அந்த நினைப்பை உண்டாக்கிட்டு வேறு யாரோட வேணாலும் அவன் போனானே, ஆனால் அது எப்படி அது சரியாக வரும், அவன் அடையாளம் தெரிஞ்சுன்னா பார்த்துட்டு வந்து அந்த அந்த அவங்க மனைவிட்ட போயிடுவாங்க. தெரிஞ்ச ஆளுக்கு புருஷனை பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணோட போயிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்களோட தான் போகிறான்னு நினச்சா அப்படி ஆகும். நம்ம புருஷன் வந்து இப்போ மனைவியோடு தான் போகிறான்னு அவங்க நினச்சாங்கன்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவர் தன் மனைவியோடு போயிட்டுருக்கிறார் அப்படின்னு ஆயிரும். அப்போ மனைவியோடு போகும்போது முகத்தை மறைச்சிக்கிட்டு போனீங்கன்னா வேறு ஆளோட போனான்னு சொன்னால் எப்படி தெரியும். மனைவியோடு போனால் நினச்சிக்கிறோம், யார் வேணால் என்ன செஞ்சுருவோம், ஒரு தைரியமாக அப்படி போகிறான்னு சொன்னால் யாரோட போவான், அவன் பொண்டாட்டியோட போகிறான்னு நினச்சிக்கிறான். பொண்டாட்டி இல்லாமல் இருக்கலாம்ல, மனைவியாகவும் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம்ல, மனைவியோடு போகிற மாதிரி மனைவி இல்லாமல் போகலாமா இல்லையா. அப்படி ஒரு ஆண்மகன் வந்து தடுமாறுவதற்கும் கெட்டு போவதற்கும் இது ஒரு உதவியாக இருக்குதா இல்லையா. ஆண் தவறி போவதற்கு இது என்ன காரணமாக இருக்குது, அந்த மாதிரி கவசம் இருந்துச்சுன்னா முகத்தை தெரிஞ்சிருச்சுன்னா ஆஹா முகத்தை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம மனைவின்னு ஏமாற்றிட முடியாது, இந்நேரம் கண்டுபிடிச்சி ரெண்டு பேரையும் வந்து சந்தில் நிப்பாட்டிடுவாங்கன்னு வந்துருமா இல்லையா. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு பெண் வந்து அது மாதிரி முகத்தை மறைச்சிக்கிட்டு போனான்னு சொன்னால் அவள் எவ்வளோ தான் ஒழுக்கமாக இருக்க நினைச்சால் தப்பு செய்யணும். ஏன்னா நம்மளை யார் பார்க்க போகிறா, நம்ம இன்னார்னு தெரிஞ்சால் தானே பயப்படணும், இன்னார்னு தெரிஞ்சால் தான் அண்ணனுக்கு பாப்பாவுக்கு புருஷனுக்கு பயப்படணும். நம்ம தான் யாருன்னு தெரியாத அப்படின்னு தெரிய வரும்பொழுது அவங்க யாரோட போனாலும் என்ன நினச்சிக்கிடுவாங்கன்னா அவங்க உரிமையான ஒரு ஆளோட அண்ணனோட போகிறாங்க புருஷனோட போகிறாங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஒரு பெண் ஒரு ஆணோட போனாங்கன்னா பார்க்குற முகத்தை மறைச்சிக்கிட்டு போனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அண்ணனோட போகிறா, வாப்பாவோட போகிறாரு, வயசை பார்த்து கணக்கு பார்த்து என்ன செய்வாங்க, பாப்பாவோட போகிறாரு, புருஷனோட போகிற, இப்படி தான் நினைப்பாங்க. இப்படி நினைக்கிற அந்த நினைப்பை வந்து தப்புக்கு பயன்படுத்தலாம்ல. நம்ம எப்படி போனாலும் இப்படி தான் நினச்சிக்கிடுவாங்க
அப்படின்னு சொன்னால் அந்த நல்லா நடக்கிறவங்களையும் பாதிக்குதா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இந்த இத்தனை பெண்கள் விபச்சாரத்தில் இருக்கும்போது மாட்டுறாங்க, விபச்சார தொழில் பண்ணும்போது கைமயமாக மாட்டுறாங்க, மாட்டும்போது புர்காவோட மாட்டுறாங்க. உள்ளே பார்த்தா முஸ்லீமாக இல்லை, அவங்க முஸ்லீம் அல்லாத பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த போலீஸ்காரன் பிடிச்சிருவாங்கிறதுக்காண்டி புர்காவை போட்டு முஸ்லீம் மாதிரி நின்று கொண்டு என்ன செய்கிறாங்க, தவறான நடத்தைக்கு வந்து ஆண்களை வந்து இழுக்கிறாங்க. அதை வந்து கைமயமாக பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் பார்த்தா லட்சுமி பார்வதிங்கிறாங்க. உள்ளே பிடிச்சிட்டு பார்த்தா என்ன ஆகுது, அப்போ வெளியில் பார்க்கும்போது முஸ்லீம் பொம்பளை மாதிரி அது அப்படி தோற்றம் தந்துடுது. அப்போ இந்த மாதிரி அவங்க செய்வதற்கு என்ன காரணம்? இது வந்து நம்ம தப்பான நடத்தையில் போகிறவங்களுக்கு இது ஒரு கவசம் மாதிரி அமைந்திருக்குன்னு தான் பார்க்குறோம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இது நமக்கு நன்மை கிடையாது. இது போக ஆண்களே கூட என்ன செய்யலாம், புர்கா போட்டு பெண்ணு மாதிரி வரலாம்ல. ஒருத்தன் ஒரு நாள் பூரா மகளிர், இங்கே சென்னையில் தான் ஒரு மகளிர் கல்லூரியில் உள்ளே நுழைஞ்ச ஆம்பளை புர்கா போட்டு உள்ளே போயிட்டான். ஒரு நாள் பூரா இருந்திருக்கிறான், பொம்பளை நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோடய இருந்து பாத்ரூம் எல்லா பக்கமும் அவங்க அவங்களோடைய இருந்திருக்கிறான். அப்போ கடைசி நினைச்சிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி விட்டாங்க, இது ஆம்பளை தான் சொல்லி. அப்போ ஹைட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாத உயரமெல்லாம் இருப்பான்ல ஆம்பளை, சில ஆளுக்கு உயரத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் சராசரியாக இருந்தான்னு வைங்களேன், அவன் பொம்பளை வேஷம் புர்கா போட்டு போனால் கண்டுபிடிக்கல. அப்போ பெண்ணு தான் தெரிஞ்சு பின்னி எடுத்து கடைசியில் நினைஞ்சாங்க ஸ்டேஷனில் ஒப்படைச்சாங்க. அப்போ ஒரு ஆண் கூட இந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்ம எப்படி இதை வந்து நல்லதுன்னு நினைக்க முடியும்? பெண்கள் முகத்தை மறைத்தல் வந்து பாதுகாப்புன்னு இப்படி சொல்ல முடியும்னா பாதுகாப்பு கிடையாது. அவங்களுடைய பாதுகாப்புக்கு அது கேடாகத்தான் முடியும். நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு மற்றவன் செய்வான். நம்மளும் என்ன தான் ஒழுக்கமாக இருந்தாலும் அது நம்ம இந்த மாதிரி எந்த முஸ்லீம் பொம்பளை நினச்சிக்கிடுவாங்க, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் நினைத்து கொண்டு மற்றவர்கள் செய்வாங்களே. அப்போ நம்ம மற்றவங்க செய்யும்போது நம்மளே தான் நினைப்பான், பார்க்குறவன் என்ன செய்வான், நம்ம சமுதாயத்தை பற்றி தான் தப்பாக நினைப்பான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது வந்து மறைத்து கொள்வதுதான் என்னது, இந்த முகத்தை வந்து திறந்திருப்பது தான் சிறப்பு. வெளியே போகும் பொழுது மறைச்சிக்கிட்டு போனால் அது வந்து அந்த பெண்களுக்கு நல்லது இல்லை, ஆணும் கெட்டு போயிடுவான். அந்த இப்போ பெண்கள் மறைக்கப்பட்டது கவசமாக பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்வான், யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போவான், புர்கா மட்டும் போட்டு வா, முகத்தை மட்டும் மறைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு கூட செய்வான். அப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா மார்க்கம் இருக்குமா? மார்க்கம் வந்து அப்படி வெளிப்படையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் வந்து இந்த மாதிரி கள்ளத்தனம் செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்குமானா இருக்காது. அது போக இன்றைக்கு நவீன உலகத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் இன்னார்னு அடையாளம் தெரியணும்னு சட்டம் கொண்டு வந்துட்டான் உலகம் பூரா. அதுக்கு இதுவும் முட்டுக்கட்டையாக நிற்கிது. உலகம் பூரா என்ன செய்கிறான்னு கேட்டால் யார் என்று அடையாளம் தெரியணும். எதுக்கு அடையாளம் தெரியணும்? அவன் திருடிடுவான், ஒரு குண்டு வச்சிருவான், ஒரு ரோட்டில் டிராஃபிக்கில் ஒரு ரூலில் தப்பு பண்ணிடுவான், அது யாருன்னு தெரியணுமா இல்லையா? முகத்தை மறைச்சிக்கிட்டு போனால் எப்படி உங்கள் மேலே கேஸ் போடுறது, உங்கள் நடவடிக்கை எடுக்கிறது? அதனால் ஒரு அரசாங்கத்துக்கு தேவைங்கிறான். இதை மறுத்து நமக்கு பேச முடியல. அவன் சொல்லும் பொழுது முகத்தை நீ மறைச்சிட்டு வந்தால் எப்படா கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறான். இஸ்லாமாக இருந்தால் நிமிர்ந்து பேச முடியும். அது இஸ்லாத்தில் உள்ள ஒரு சட்டமாக இருந்தால் எப்படி நீ சொல்ல போச்சுன்னு கேட்க முடியும். இப்போ உங்களுக்கு கேட்க முடியுதா? முகத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு சொன்னான்னு அது ஒரு விஷயம். முகத்தை ஆனால் இந்த முறுக்காவை அணியக்கூடாது, சேலை தான் அணியணும், இப்படி ஏதாவது சொன்னான்னு வைங்க, அதை நம்ம எதிர்த்து நிற்கலாம். முகத்துக்கு என்ன ரீசன் செய்கிறான், நாங்கள் மதத்துக்காக நாங்கள் இதை மறுக்கலை. இலங்கையில் கொண்டு வந்தான், ஃப்ரான்ஸில் கொண்டு வந்தான், பல நாடுகளில் சட்டம் கொண்டு வர்றான். அதாவது பெண்கள் வெளியே, பெண்கள் இல்லாமல் பொதுவாக யாராக இருந்தாலும் முகம் தெரிகிற மாதிரி தான் நடமாட வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்த சட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பொதுவான சட்டமாக அவங்க அப்படி வரணும்னு சட்டம் போடுறான். இதை நம்ம எதிர்த்து கேட்க முடியுமா? கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இஸ்லாமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்னா குறைஞ்சபட்சம் லாஜிக்காக விவாதம் பண்ணவாது முடியும். இந்த தலைப்பில் விவாதம் பண்ண வேண்டாம், விவாதம் பண்ணி நிரூபிச்சிருவீங்களா? முகத்தை மறைப்பது தான் சிறப்பு, நீ சொல்லக்கூடிய காரணம் பொருந்தாதுன்னு உங்களுக்கு ஆர்குமெண்ட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அப்போ எந்த ஒரு விஷயம் இஸ்லாத்தில் உள்ளதாக இருக்குதோ அதை வந்து எவன் தடுத்தாலும் சரி, நீ தடை செஞ்சது தான் தப்பும், நாங்கள் செய்கிறதா சரி நிலைநாட்ட முடியும். இதில் நிலைநாட்ட முடியாது. அதையெல்லாம் கவனித்து கொள்ளும்போது இந்த உலகத்தில் நிறைய இன்னும் சொல்லப்போனால் எல்லா விமர்சனங்களுக்குமே இது தான் காரணமாக வைக்கிறாங்க. இந்த அவங்களுக்கு புர்கா வழங்கலை, ஹிஜாப் வழங்கலை, ஒன்றும் வழங்காமல் என்ன செய்கிறாங்க, இதுதான் முகத்தை மறைக்கிறதுங்கிற டாப்பிக்கை வச்சு தான் அதை வந்து பிற்போக்கானது மாதிரிலாம் சித்திரம் பண்ணுறாங்க. அதனால முகத்தை மறைக்காமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்ந்து பாதிப்பாக இருக்குது. அதுக்கு பேர் புர்கா தானே, அவங்களுக்கும் சேர்ந்து பாதிப்பு வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. அதனால் இது எந்த வகையிலும் இது நல்லது கிடையாது என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு ஆதாரத்தை காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், குரானில் வந்து முழுசாக தங்களை மறைத்து கொள்ளணும் ஹிஜாப், இதுதான் ஹிஜாப்புங்கிறது. நம்ம 4 விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறோம். ஒன்று ஹிமார்னு சொன்னால் தலையிலேருந்து போட்டு இப்படி தொங்க விடக்கூடிய துணி, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஜில்பாப் என்றால் அதே பர்பஸுக்கு உள்ளது தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த நீளம் வந்து கூடுதலாக இருக்கும், அதுக்கு பேர் ஜில்பாப். இன்னொன்று நிக்காப்,
நிக்காப்னா இப்படி கீழே இருந்து போட்டு முகத்தை மூடுறதுக்கு பேர் என்னது? நிக்காப். ஆணும் போடுவாங்க, பெண்ணும் போடுவாங்க நிக்காப். புழுதிக்கு அவண்ணி போட்டுருப்பாங்க, அதுக்கு பேர் நிக்காப். அடுத்தது ஹிஜாப். இப்போ ஹிஜாபுங்கிறாங்களே, இந்த தலையில் போடுற துணியை தான் ஹிஜாப்னு எல்லாம் வழங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த ஹிஜாபோட பள்ளிக்கூடத்துக்கு தடுக்கிறாங்கங்கிறது. எந்த ஹிஜாப்பை சொல்கிறாங்க? தலையில் போடுற ஹிமாரை தான் ஹிஜாப்னு வழங்கிட்டாங்க. ஹிமாரோட போவது தான் தடுக்கிறாங்க. ஹிஜாப்னு என்ன தெரியுமா? முற்றிலும் மறைத்தலுக்கு பேர் தான் ஹிஜாப். ஹிஜாப் என்று சொன்னால் முழுமையாக மறைத்து கொள்ளுதல். ஹிஜாப்னா திரையை போட்டு பின்னாடி அவங்க இருந்தாங்கன்னா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்போ அதுக்கு பேர் தான் ஹிஜாப். அந்த ஹிஜாபுடைய ஆயத்தை ஹிஜாபுடைய வசனம்னு சொல்வதெல்லாம் என்னன்றது விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த இதில் தெளிவு கிடைச்சிடும். என்ன கிடைச்சிடும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயினபை கல்யாணம் பண்ணுறாங்க. ஜெயினபை அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சதுன்னு விருந்துக்கு சாப்பிட்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சாப்பிட்டுப்புட்டு அவங்க பிளேடு போட்டுட்ருக்குறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டா போயிட வேண்டியது தானே. சாப்பிட்டா விட்டு போகாமல் என்ன செய்கிறாங்க, அவள் விருந்தில் சின்ன வீடு விருந்து கொடுத்தாச்சு. விருந்து கொடுத்தவொன்னே கணவன் மனைவி தனியாக இருக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணுமா இல்லையா? அது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இருந்த ஆளுக்கு நவர மாட்டேங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நெளிகிறாங்க, எல்லோரும் நெளிகிறாங்க. என்னடா போக மாட்டேங்கிற, போங்கன்னு சொல்ல முடியல. சாப்பாடு கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், பிறகு ரொம்ப இது புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் நம்பர் ஒன்றாச்சு முழுசாக பார்த்துக்கிறோங்க. 5466 புகாரில் 5466. அதில் என்ன செய்யுதுன்னா, கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், கடைசியில் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. போன பிறகு தான் அல்லாஹ்விடமிருந்து ஹிஜாபுடைய சட்டம் வருகிறது. நல்லா விளைக்கணும். எதுக்காக வருகிறது? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்துக்கிட்டு நீங்கள் உள்ளே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு அப்படி ஒரு நாகரிகம் இல்லாமல் நடக்கிறீங்க என்ற விஷயத்திற்காகத்தான் உன்சிலல் ஹிஜாப். அன்னைக்கு தான் ஹிஜாபுடைய வசனம் இறங்குனுச்சின்னு வருது. அப்போ ஹிஜாபுடைய வசனம் என்ன? அந்த வசனத்தையும் பார்த்துருங்க. அதுக்கடையில் இன்னும் என்னென்னு கேட்டால், உமர் இல்லான்னு என்ன செய்வாங்கன்னா, அடிக்கடி ரசூலுல்லாஹ்ட்ட வற்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் மற்ற பெண்கள் மாதிரி உங்கள் மனைவிமாரை நீங்கள் நடத்தக்கூடாது. அவங்கள ஒரு கண்ணியமான தாய்மாரி நம்ம மதிக்கிறோம். அவங்கள ஹிஜாபை மறைந்திருக்க சொல்லுங்கள். அவங்க எல்லாரும் மாதிரி வெளியெல்லாம் வர்றாங்க, வெளியெல்லாம் வரக்கூடாது. அவங்க மகளும் அதில் இருக்கிறாங்க. உனக்குதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக உமருடைய மகள் ஹப்ஸா இருக்காங்கல்ல. அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உங்கள் மனைவி இருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கணும், எல்லா பெண்கள் மாதிரி வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், யதுகுல் அலைக்கல் பர்ருல் ஃபாஜர், நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ஃபலு அமர்த்த உம்மஹாத்தின் மூமினின பில் ஹிஜாப், மூமின்களுடைய அன்னையராக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிமாருக்கு ஹிஜாப் போடும்படி நீங்கள் கட்டளை போடலாமே அப்படின்னு அவங்களும் வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது தொடர்பாகவும் இந்த ஆயத்து இறங்குகிறது. அதே மாதிரி அந்த வசனம் என்னன்னு பார்த்துருங்க. யாயுகுல்ல இது இந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு மட்டும்தான் முகத்தை மறைக்கிறது. இந்த வசனத்தில் உங்களுக்கு விளங்கும். ஆனால் இதையும் ஆதாரமாக காட்டுவாங்க. பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜாப் போட சொல்லி விட்டது. ஹிஜாப்னா என்ன அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி கொண்டு, ஹிஜாப்னா முகத்தை உள்பட எல்லாத்தையும் மறைக்கிறது தானே, அப்படி மறைக்கிறது தான். ஆனால் நபியின் மனைவியருக்கு உள்ள சிறப்பு சட்டம் அது இந்த வசனத்தில் உங்களுக்கு விளங்கும். எப்படி விளங்கும்னு கேட்டால், யாயுகுல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்த நபி, நபியுடைய வீடுகளுக்கு செல்லாதீர்கள், நபியுடைய மனைவிமாருடைய வீடுகளுக்கு நீங்கள் போகாதீர்கள். இல்லா யூத நடக்கும், உங்களுக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர போகாதீங்க. நபியுடைய வீட்டுக்கு போகிறதா இருந்தால் உங்களை கூப்பிட்டு இருந்தால் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போங்க. கைர நாதிரின இனாகு, அவருடைய பாத்திரத்தை பார்த்துட்டு இருக்காதிங்க. சாப்பிட போய் உட்காந்துட்டு என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்காதிங்க. லாக்கின் இதா துழைத்தும், அழைக்கப்பட்டீர்களையானால் பொதுகுழு உள்ளே போங்க. அந்த டிஸ்டர்ப் பண்ணி உட்காந்துருந்தாங்களே, அதுக்கு தான் இறங்குது. சாப்பிட்டுட்டு போகாமல் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அதையே சொல்கிற மாதிரி இந்த வசனம் இறங்குது. ஒய்தா துழைத்தும், உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபதுகுழு உள்ளே போங்க. ஃபைதா தாயும், நீங்கள் ஒன்று முடித்து விட்டீர்களே என்றால் ஃபன் தஷூர், புறப்பட்டு விடுங்கள். சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும், அஸ்ஸலாமு அலைக்கும் போயிடணும். அவங்க எத்தனை ஒழுங்குபடுத்துகிற வேலைகள், வீட்டில் பல வேலைகள்லாம் இருக்கும். அதனால் உடனே திரும்பிடுங்க. வலா முஸ்தானிசின் ஹதீஸின், அங்கே பேச்சுவார்த்தையில் லைத்து இருக்காதீர்கள். ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க. இன்னதாலிக்கும் காண யூதின் நபிய, அது நபிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இப்போ எஸ்தஹீமின்கும், உங்கள்கிட்ட சொல்ல வெக்கப்படுவார். அவர் ஏன்ப்பா உட்காந்துட்டு இப்போ அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற வெக்கப்படுவார். அவர் வாட்டு உட்காந்துட்டு தான் இருப்பார். நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சும்மா தானே இருக்காங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹ் உண்மையை சொல்ல வெக்கப்பட மாட்டான். ரசூலுல்லாஹ் வெக்கப்படுவாங்க, நான் வெக்கப்பட மாட்டேன், நீ இருக்காதப்போ அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. நல்லா சொல்லிவிட்டு அப்புறம் தான் வருது பாருங்கள், ஹிஜாப் வருது. ஒய்தா சஅல்துமுஹுன்ன, அவங்கள்ட்ட நீங்கள் எதையாவது கேட்பதாக இருந்தால்,
பேனா கொடுங்க, சட்டையை கொடுங்க, பொட்டியை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது இல்லை, பொருளை கேட்பதாக இருந்தால் மதான், ஒரு பொருளை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்பதாக இருந்தால் ஃபஸ்ட் அலூஹுன்ன மின் வராய் ஹிஜாபின், திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். இதுதான் ஹிஜாப். ஹிஜாபுங்கிற ஆடைக்கு பேர் இல்லை, ஹிஜாபுக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ஹிஜாபுக்கு பின்னாடி இருப்பாங்க. நீங்கள் ஹிஜாபுக்கு இந்த பக்கம், ஹிஜாப்னு இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கல, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்க்ரீனுக்கு அப்பால் இருப்பாங்க, நீங்கள் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் இருப்பீங்க. அது ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் அப்படி தான் கேட்கணும் நீங்கள். அப்போ அவங்கள அறவே நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தத்தில் அது வருது. அப்போ வைதா சஅல்துமுஹுன்ன, அவர்கள்ட்ட நீங்கள் ஏதாவது கேட்பதாக, மதான் ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராய் ஹிஜாபின், ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். தாலிக்கும் அத்ஹருலி குலூபிக்கும் குலூபிகின்ன, உங்கள் உள்ளத்திற்கும் அவங்க உள்ளத்துக்கும் இதுதான் பரிசுத்தமானது, இதுதான் நல்லது. இது அதுக்கப்புறம் ஒமா கானலுக்கும் தூது ரசூலல்லாஹி, ரசூலுல்லாவுக்கும் நீங்கள் தொல்லை கொடுத்துறாதீங்க. அப்போ ரசூல்லா மனைவிக்கு உள்ளதான் நல்லா வழங்குப்பாங்க, பொதுவான உள்ள டாபிக் இல்லை. மேலும் சொல்கிறான் ஒலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா, அவருக்கு பிறகு அவங்களுடைய மனைவி மரணை கல்யாணம் பண்ணக்கூடாது. இதில் என்ன வருது, ரசூலுல்லாவுடைய மனைவிக்கு மாத்திரம் உள்ள விஷயமா வருதா, எல்லாரும் இப்படி நடக்கணும்னு வருதா? எல்லாரும் முதல்ல எல்லாருக்கும் இந்த ஹிமார் சட்டம் தான் இருந்தது. முதல் வசனத்தில் அப்படி தான் வரும், நபியே உங்களுடைய மனைவிமாருக்கும் உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கும் மூமினான குள்ளி அசுவாஜிக்கோ பனாத்திக்கன்னு வரும். அப்போ ஆரம்ப சட்டம், ஆரம்பத்தில் ரசூலுல்லாவுடைய மனைவியருக்கும் ஹிமார் சட்டம் தான் இருந்தது, ஜில்பாப் சட்டம் தான் இருந்தது. இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் சட்டத்தை, வேறு சட்டத்தை மாற்றுறான். எப்படி ஃபைதா சஅல்துமுஹுன்ன ஃபஸ்அலுஹுன்ன மின் வராய் ஹிஜாபின், ஹிஜாபுக்கு பின்னால், ஹிஜாப்னா திரைன்ற வைக்கணும், ஹிஜாப்னு ஆடைக்கு பேர் கிடையாது, ஹிஜாப்னா திரை. அவர் திரையை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஹிஜாப் இருக்காங்கன்னு அர்த்தம். ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். தாலிக்கும் அத்ஹர்லி குலூபிக்கும், உங்கள் உள்ளத்துக்கு அதுதான் நல்லது, ஓ குலூபிகின்ன, அவங்க உள்ளத்துக்கும் அதுதான் நல்லது. ஒமாக்கானலுக்கும் தூது ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நோவினைப்படுத்துவது, தொல்லைப்படுத்துவது உங்களுக்கு கூடாது. வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா, அவர் மரணித்த பிறகு அவர் மனைவிமார்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இது எல்லாருக்கும் உள்ளதா? அப்போ ஒருத்தர் கணவன் நினைத்துட்டு அந்த மனைவி வேற ஆள் கல்யாணம் பண்ணக்கூடாதா? இது ரசூலுல்லாஹி மனைவி மட்டும் உள்ளது தானே. இன்னதாலிக்கும் காண இந்தல்லாஹி அலீமா, இது அல்லாஹ் இடத்துல மகத்தான விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்லி 33வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், உடம்பையே முழுமையாகவே மறைத்தல் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது மார்க்கத்தில். அதுக்கு பேர் தான் ஹிஜாப். இப்போ நம்ம அணிகிற எதுவுமே ஹிஜாப் கிடையாது. இப்போ பெண்கள் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற எதுவுமே என்ன இல்லை, ஹிஜாப் கிடையாது. ஒன்று ஹிமாராக இருக்கும், அல்லது நிகாபாக இருக்கும், அல்லது ஜில்பாபாக இருக்கும். உண்மையில் ஹிஜாப்னா என்னென்னு கேட்டால் டோட்டலாக திரைக்கு பின்னாடி இருந்துருவாங்க, அதுக்கு பேர் தான் ஹிஜாப். இதுதான் உங்களுக்கு ரசூல்லா மனைவிமாருக்கு போட்ட சட்டம். அப்படி தான் நீங்கள் ரசூல்லா வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் நேரடியாக அந்த அவங்க மனைவியை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ரசூல்லா மனைவிக்கு மட்டும் உள்ள ஒரு சிறப்பு சட்டம்னு இந்த வசனத்திலே விளங்குகிறது. இதை வச்சுக்கிட்டு ரசூல்லா இப்படி சொல்கிறாங்க கிதாபுகளில், ரசூல்லா மனைவிக்கு மட்டும் சொல்லப்பட்டாலும் இது எல்லாத்துக்கும் தாங்கிறாங்க. அது தஃப்சீர்னு போட்டுக்கிட்டு விளக்கம்னு சொல்லிட்டு அது ரசூல்லா மனைவிக்கு தான் பழிச்சுன்னு தெளிவாக சொல்லியிருக்குது. இதை போட்டுவிட்டு இது ரசூல்லா மனைவிக்கு சொல்லப்பட்டாலும் இது அனைவருக்கும் உரியது தான் அப்படின்னு அனைவருக்கும் எங்கேருந்து எடுத்த, அனைவருக்கும் உள்ளது வேறு சட்டம் போட்டாச்சா? அனைவருக்குரிய சட்டம் தான் ஹிமார் போடு, ஜில்பாவை போடுன்னு ஒரு சட்டம் போட்டாச்சு. அப்போ அனைவருக்கும் ஒரு சட்டம் போட்டிருக்கும் பொழுது இது ரசூல்லா மனைவிக்கு சொன்னது எல்லாருக்கும் தான் சொல்கிறாங்க. அது போக ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் சம்பந்தமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் கொஞ்சம் கடும் போக்கத்தான் வச்சுருக்கிறான். ஏன்னு கேட்டால் ரசூல்லா மனைவி மேலே எதா சொல்லிவிட்டாங்கன்னு வைங்க, டோட்டல் தவறு அடிபட்டு போயிடும். ஒரு ஒருத்தனுடைய மனைவி மீது கூட குறைய அவதூறு ஏதாவது சொல்லி தொலைச்சினான்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு தலைகுனியும் சமுதாயத்தில் ஏற்படும். அது உங்களுக்கு ஏற்படலாம், எனக்கு ஏற்படலாம். அது ஒரு விஷயம் தீனை பெருசாக பாதிக்காது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்துருச்சுன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வச்சு அந்த போனாங்க பேசணும் அப்படி ஏதாவது சொல்லி தொலைச்சினான்னு வைங்க, அப்போ என்ன ஆயிருந்து கேட்டால் தீனுன்னு மொட்டு டோட்டல் பிரச்சாரமும் உங்கள் மனைவி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கிளப்பி விட்டாங்கன்னு வைங்க. அப்போ என்னவாகும், அது காப்பாற்ற நினைக்கிறான். ரசூலுடைய கண்ணியத்தை காப்பாற்றினா தான் அவங்க மனைவிட்டு தான் அந்த கண்ணியம் இருக்குது. அவங்க மனைவி ஒழுங்காக நடக்கிறதெல்லாம் ரசூலுல்லாவுடைய கண்ணியமே காப்பாற்றப்படும். இல்லைன்னு சொன்னால் என்னவாயிருன்னு கேட்டால் டோட்டலாக அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்காகத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூலுல்லா மனைவிமாருக்கு சிறப்பான சட்டம்லாம் என்னமெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். யா நிசான் நபி, நபியின் மனைவிமார்களே, மையாத்தி மின்குன் நபி ஃபாஹிஷத்தின் வையினத்தின், உங்களில் யாராவது ஒரு பெரிய தவறு செய்து விட்டீர்களே ஆனால் யுலாஃபுலகல் அதாபுல் ஃபைனி, 2 மடங்கு தண்டனை. ஒரு பெண் வழி தவறிவிட்டால் அவளுக்கு ஒரு தண்டனை. ரசூலுல்லாவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் வழி தவறினால் யுலாஃபுலகல் அதாபுல் ஃபைனி, உங்களுக்கு தண்டனை 2 மடங்காக ஆக்கப்படும். கான தாலிக்கு அலல்லாஹி யசீரா, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு தான், தெரிஞ்சுக்கிறங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யக்குனுத்து மின்குன்னல் இல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு உங்களுடைய நபியின் மனைவியராக நீங்கள்
கட்டுப்பட்டு நடப்பீர்களேயானால் ஒரு தாமல் சாலிகன் நல்லங்கள் செய்வீர்களேயானால் நூத்திக அஜரகா மர்ரத்தேனி அவங்களுக்கு கூலியே 2 மடங்காக தருவோம். தப்பு செஞ்சால் தண்டனை 2, நம்ம 2 ரகாத் தொழுதா 2 ரகாத்து நன்மை, அவங்களுக்கு 4 ரகாத்து நன்மை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு வந்து 1 நோன்பு வச்சா 2 நோன்பு நன்மை, நம்ம 1 நோன்பு வச்சா 1 நோன்பு நன்மை. அப்படி நமக்கு ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் 1 நன்மை நமக்கு கிடைச்சால் அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை. 2னா அது கூலி வரணும்ல. தப்பு செஞ்சால் 2 மடங்கு தண்டனை உங்களுக்கு, நன்மை செஞ்சாலும் உங்களுக்கு 2 கூலி. நூத்திகா அஜரகா மர்ரத்தைனி அவங்களுடைய கூலியை வந்து 2 மடங்காக கொடுப்போம். வாழ்த்ததனால ரிஸ்கன் கரீமா சங்கையான உணவையும் அவங்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் மறுமையில். அதே மாதிரி மேலும் அல்லாஹ் சொல்கிறான் யானிசா நபி, அதே அஹ்ஸாப் சூராவில் தான் ஹிஜாப் சூராவில் தான் இது வருது. யானிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே லஸ்துன்ன காஹதி மின்னனிசா, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல, மற்ற பெண்களைப் போல நீங்கள் கிடையாது. இனித்த கைத்துண்ண, நீங்கள் அல்லாவை அஞ்சு நடந்து கொண்டால் பலா தஹ்லான பில் கவுலி, குலைந்து பேசாதீர்கள். இப்போ எத்துமா அல்லது ஃபி கல்பிஹி மறதும், யாருடைய உள்ளத்தில் வந்து நோய் இருக்கிறதோ அவன் வந்து என்ன செய்வான், சபலப்படுவான். ஓ குல்ன கவுலன் மாறுவா, எனவே நல்ல பேசி மட்டும் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி, இது எல்லாருக்கும் உள்ளது தான். இது ரசூலுல்லாஹ் மனைவிக்கு சொல்லப்பட்டான வேற ஒரு வசனத்தின் மூலமாக நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் எல்லா பெண்களுக்கு கட்டளை இட்டதுனால இது பொதுவாயிரும். இதில் குலைந்து கொண்டு பேசலாமன்றக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் மனைவி தான் குலைந்து பேசக்கூடாது, மற்ற பெண்கள்லாம் குலைந்து அண்ணிட்டு பேசலாமான்னா அது வேறு தடை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒக்கார்ன ஃபி புயூத்திக்கின்ன, உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்க வேண்டும். வலா தபர்ருஜன தபர்ருஜுல் ஜாஹிலியத்துல் ஊலா, அறியாமை காலத்தில் இருந்த மாதிரியான இந்த அலைந்து திரியாதீர்கள். அறியாமை காலத்தில் எங்கிட்ட போகிறது வர்றது அதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும். வாக்கிமுன சலாத்தை, தொழுகை நிலநாட்டுங்கள். வாத்தின ஜக்காத்தை கொடுங்கள். வாத்தியன் அல்லாஹ் வரசூலா, அல்லாஹ் ரசூலு கட்டுப்பட்ட நடங்கள். எதுக்கு இதெல்லாம் கட்டளை எதுக்கு என்று கேட்டால், இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடுகிறான், லி யூதிஹி அன்கும் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத்தி, நபியின் குடும்பத்தாராக உங்களை விட்டு அசுத்தங்களை போக்கி ஒய் தஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை மிக பரிசுத்தமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் விரும்பி இந்த சட்டத்தை போடுகிறான். உங்கள் நன்மைக்கு தான் இந்த சட்டம் என்று போடப்பட்டுச்சு. அவங்களும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த ஹிஜாபுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்திற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கே தவிர அவங்க மனைவி அல்லாத வேற யாருக்கும் இந்த சட்டம் கிடையாது. இதில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நான் எடுத்து காட்டினேன்ல இந்த வசனம் 33ல் 32வது வசனத்தில் உள்ளது வந்து நீங்கள் குலைந்து பேசாதீர்கள், அதை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்க குலைந்து பேசக்கூடாதுன்னு வருது. இது நபியின் மனைவின்னு வந்தாலும் இது எல்லாருக்கும் உள்ளது தான் சொல்லுவாங்க. அது உண்மைதான், எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஆனால் இந்த வசனத்திலிருந்து எடுக்கல, நாங்கள் எல்லாருக்கும் உள்ளது என்பது தனியாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இந்தாவில் ஒரு பெண்கள் இருந்தார்களே ஆனால் அவங்கள்ட்ட சாட மாடையை பேசுங்க, குலைஞ்சு பேசுகிறாதீங்க அப்படிங்கிற அதுலேயும் வரும், பல இடங்களில் வருது. அப்போ குலைந்து பேசுகிறதுங்கிற கட்டளை, அதுமாதிரி தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், இதில் வருது. இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாதிரி சொன்னாலும் வாக்கிமுன சலாத்தை, தொழுகை நிலைநாட்டுங்கள் வந்து யாருக்கு உள்ளது? இது எல்லாருக்கும் உள்ளது தான். நீங்கள் கூடுதல் முக்கியத்தோடு நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுங்கன்னு வருது. அப்போ தொழுகை ஜக்காத்து எப்படி எல்லாத்துக்கும் உரியதோ அந்த மாதிரி தான் ஹிஜாபும் உரியதுன்னு வழங்குறாங்க. அப்படி விளங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் தொழுகை நிலைநாட்டுதல் என்பதற்கு வேறு கட்டளை இல்லையா? இந்த வசனத்தை வச்சு தான் தொழுகை நிலைநாட்டுறோமா? வேறு எதாவது அக்கீமு சலாத்துன்னு அவ்வளோ வசனம் வருது, 50 பேருக்கு உள்ளது வருது. ஜக்காத்து கொடுக்க அவ்வளோ வசனங்கள் வருது. அப்போ தொழுகை ஜக்காத்தெல்லாம் இந்த வசனத்தை வச்சு நம்ம எடுக்கலை. இந்த வசனம் நபியின் மனைவிக்கு தான் சொல்லப்படுது. மற்றவங்க தொழுகணும், மற்றவங்க நோன்பு வைக்கணுங்கிறது என்ன இருக்குது? வேறு ஆதாரங்கள் யாய் உள்ளது நாமனும் குதிபாலைக்கு முசியாம உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னா எல்லாரும் அதை அடங்கிடுறாங்க. அந்த மாதிரி ஆதாரங்களை கொண்டு இதில் உள்ள சிலது மற்றவங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஆதாரத்தை காட்டுங்க. நபியின் மனைவியருக்கு சொன்ன இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் உள்ளது தான். எந்த பெண்கள் தப்பு செஞ்சால் 2 தண்டனைன்னு சொல்லி பார்ப்போம், எந்த பெண்ணை நன்மை செஞ்சால் 2 மடங்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ எந்த பெண்ணு வந்து புருஷன் இறந்தாலும் வேறு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மனைவிக்கு மாத்திரம் உள்ள சட்டம். அதனால் ஹிஜாபு என்கிறது வந்து இவங்க எதையோ ஹிஜாபு தப்பாக வழங்கிட்டு இருக்காங்க. ஹிஜாபுங்கிறது எது கிடையாது, ஆடைக்கு பேர் கிடையாது. முன்னு சொல்லப்போனால் ஆடையின் மூலமாக ஹிஜாப் மறைச்சி கொள்ள முடியும். ஹிஜாப் திரையே இல்லைன்னு என்ன செய்ய முடியும், எந்த திரையும் கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு துணியை போட்டுட்டு கூட இருந்து கொள்ள முடியும். ஆனால் ஹிஜாபுன்னு இந்த குரானில் வரக்கூடிய ஹிஜாப் என்னென்னா, ஒரு திரையை போடப்பட்டு இந்த திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று தான் என்ன செய்கிறது. ரசூலுல்லாஹ் வீட்டில் திரை இருக்க, எப்போ போனால் திரைக்கு பின்னாடி மனைவிமார் இருப்பாங்க. யார் வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை பார்க்க முடியாமலோ தான் ரசூலுல்லாஹ் உரையாடுவார்கள். இந்த வசனத்துக்கு பிறகு, இந்த சட்டம் அருளுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கிறாங்க, இந்த அருளுக்கு பிறகு கிடையாது. அதனால இந்த ஹிஜாப் என்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு மட்டும் உரியது என்று சொன்ன விளங்கி கொள்ள வேண்டும். இதில் முகத்தை மறைத்தல் இதை வச்சு தான் ஆதாரமாக காட்டுவாங்க. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது நபியுடைய மனைவிக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம் என்று விளங்கி கொள்ள வேண்டும். இது இன்ஷா அல்லாஹ் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்ட மற்ற வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.
திருக்குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜெயினுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போ மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. ஃபோன் நம்பர் 9442766341. கடந்த 3 நாட்களாக பெண்களுடைய ஆடைகள் குறித்து இஸ்லாம் சொல்வது என்ன என்பதையும், எப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஆதாரங்களோடு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு ஹதீஸை எடுத்துக்காட்டி இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் நேற்றைய தொடர்ச்சியாக அந்த ஹதீஸையும் சொல்லிவிட்டு இன்றைய வசனத்துக்கு நம்ம போகலாம். அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க அறிவிக்கிறாங்க, நானும் மைமூனா அவர்களும், அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான், 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உம்மு சலமா இருக்கிறாங்க, மைமூனா இருக்கிறாங்க. அப்போ அக்பல இப்னு உம்மு மக்தூம், இப்னு உம்மி மக்தூம்ங்கிறவர், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம்ங்கிற ஒரு சஹாபி வர்றார். இவங்க 3 பேர் இருக்கும் பொழுது அந்த சஹாபி வர்றார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவர் கண் தெரியாத சஹாபிங்கிறது சொல்லியிருக்கிறோம். அவர் வரும்போது தான் ரசூலுல்லாஹ் அந்த முகத்தை சொல்லிச்சாங்க, அந்த அபசவத்தை வல்லாங்களாம் இறங்குனுச்சு இல்லையா, அவர் விஷயமாக தான் இறங்குனுச்சு. அவர் கண்ணும் தெரியாத ஒரு ஆள், அவர் வர்றாரு. இது எப்போ நடந்த சம்பவம்னு அதையும் சொல்கிறாங்க. தாலிக்க பாத நமரனா பில் ஹிஜாப், ஹிஜாபுடைய சட்டம் இறங்குனதுக்கு பிறகு தான் நடந்த சம்பவம். ஹிஜாபுன்னா அந்த திரை போட்டுக்கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான்ல, அது இறங்கின பிறகு நடந்த சம்பவம் என்று சொல்லிவிட்டு அப்போ அவர் கண்ணும் தெரியாது வர்றார். இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தஜிபா மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் அவரை விட்டு மறைந்து கொள்ளுங்கள். அவருக்கு கண் தெரியாது வர்றாரு, மனைவி வீட்டை 2 மனைவிமார்ட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்போ அவங்க மனைவிமார்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அலைஸ் ஆமா, அவர் குருடர் தானே, லாய் புசிருனா, எங்களை பார்க்கவும் மாட்டார், ஒலா யாரிஃபுனா, எங்களை அறியவும் மாட்டார், நாங்கள் இங்கே இருக்கிறது அவர் தெரியாத, நாங்கள் எதுக்கு மறைந்து கொள்ளணும்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆஃப அம்யா வாணி அந்துமா, நீங்கள் 2 பேரும் கண் தெரியாத ஆட்களா, அலஸ்துமா துபுசராணி, நீங்கள் அவரை காண மாட்டீர்களா, அதுக்கு தான் மறைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி ஒரு ஹதீஸ். இது பயான்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பெண்களுக்கு அறிவுரைங்கிற பேரில் இந்த ஹதீஸு அதிகமாக குறிப்பாக தப்லீகுடைய மாநாடுகள் கூட்டங்களில் இந்த ஹதீஸ் ரொம்ப அதிகமாக சொல்லப்படும். இது சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆண்களையும் பெண்கள் பார்க்கக்கூடாது, அவங்க பெண்களை ஆண்கள் மறைக்க சொல்லிட்டாங்க, ஆண்களுக்கு ஹிஜாப் போடணுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு நீங்கள் குருடராக இருந்தாலும் அவர் குருடராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கத்தானே செய்வீங்க அப்படின்னா ஆண்களை பார்க்கக்கூடாது தடை இருக்கிற மாதிரி இந்த ஹதீஸில் வருகிறது. ஆனால் அப்படி எந்த ஒரு உத்தரவும் அல்லாஹ்வும் ரசூலும் போடலை, இந்த ஒரு ஹதீஸ் தான் கிடைக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளர் நபுஹான் என்பவர் அறிவிக்கிறார். இவர் யார் என்றே தெரியாது. ஒருத்தர் அறிவிக்கிறார்னு சொன்னால் அந்த அறிவிப்பாளருக்கு ஒரு வரலாறு இருக்கணும், அவருடைய நேர்மை நாணயம் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கணும். இவர் நம்பகமான ஆள், பொய் சொல்ல மாட்டார், உறுதியான நினைவாற்றல் உள்ளவர், இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு உள்ள ஆளுக்கு அறிவித்தா தான் அந்த ஹதீஸு சரியான ஹதீஸுன்னு ஆகும். அறிவிக்கிற ஆள் பலவீனமாக இருந்தார்னு சொன்னால் அது சரியான ஹதீஸ் ஆகாது. இதை சொல்லக்கூடிய நபுஹான் என்பவர் பலவீனமான அறிவிப்பாளராக இருக்கிறதுனால இவர் எல்லா அறிஞர்களும் இவர் சரியில்லாத ஆள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, பலவீனோட யாருன்னு தெரியாத ஆள், மஜ்ஹூலாக இருக்கிறார், யாருன்னு தெரியாமல் இருக்கிறார். அப்போ இந்த அறிவிப்பாளரை பற்றி டீட்டெயிலாக கிடைக்கல. இவருடைய நேர்மை நாணயம், இவருடைய மன உறுதி, நினைவாற்றல், இதுக்கெல்லாம் எந்த ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவர்களும் இவருக்கு நற்சான்று சொல்லலை. அப்படி சொல்லலைன்னு சொன்னால் அவர் அறியப்படாத அறிவிப்பாளர்னு சொல்லிடுவாங்க. அவர் தான் இது அறிவிக்கிறதுனால இந்த ஹதீஸை ஒரு ஆதாரமாக வைத்து நம்ம சொல்லக்கூடாது. அதுபோக இந்த 3 நாட்களாக நம்ம எடுத்து கொண்ட எல்லா ஹதீஸுகளும் இது மாற்றமாக இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பார்த்தாங்கன்னு நம்ம பல செய்தி சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ் பார்த்தானே இருப்பாங்க, கேள்வி கேட்டாங்கல்ல, பிலாலை பார்த்துருக்குறாங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்துருக்குறாங்க, அப்படின்னா மறைந்து கொள்ள சொல்லலையே,
இப்போ ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை பார்க்குறது என்பது வந்து தடுக்கப்பட்டதில்லை. பெண்கள் முகம் கையை தவிர மற்றது மறைச்சிருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷனை தவிர. இந்த ஹதீஸு ஒரு பலவீனமான ஹதீஸை வைத்து வாதம் பண்ணுறாங்க. பலவீனமான ஹதீஸ் மட்டும் இல்லாமல் இதனுடைய கருத்தை வச்சு பார்க்கும் பொழுது இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸோட லெவலுக்கு வந்துடுது. ஏன் இட்டுக்கட்டப்பட்டதாவது? இவ்வளோ ஆத்தன்டிக்கான ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது. ஆதாரபூர்வமான உறுதியான பல செய்திகளை இந்த 3 நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவ்வளவு செய்திகளுக்கு இது மாற்றமாக இருக்கிறது. ஒருத்தர் பார்த்தாங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தானே இருப்பாங்க, 2 சைடு உள்ளது தானே. ஒரு ஆண் பெண்ணை பார்த்தாருன்னா அந்த பெண் ஆணை பார்த்தாருங்கிறது தான் வரும். அப்போ அந்த மாதிரி பார்த்தார்கள்ங்கிற ஹதீஸ் அவ்வளோ ஹதீஸுக்கு மாற்றமாக வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட்டு மறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்படி ஆண்கள் பெண்களை ஒரு தேவைக்கு பார்க்கலாம்னு இருக்கிறதோ அது மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரியான சட்டம் தான். ஆண்களுக்கு எந்த ஒரு ஹிஜாபு கிடையாது. இந்த ஹதீஸ் வந்து பரவலாக பயானில் சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் விளக்கிருங்கன்னு சொன்னதுனால இதை சொல்லியாச்சு.